பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கடந்த கூட்டத்தில் பவர் ஆஃப் மைண்ட் அண்ட் பவர் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு படித்தோம். மனதின் வல்லமை, சிந்தனையின் வல்லமை, அதில் நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். அறிவுத்திறன் நடக்கை வரைக்கும் நாம் அதை பார்த்து முடித்தோம். இன்றைக்கி நாம் அதை தொடர்ந்து சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சிந்தனையை எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த சிந்தனையை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும், சிந்தனைகள் சிதறடிக்கப்படும் போதும் சிந்தனையை கட்டுக்குள்ளே வைக்காவிட்டாலும் அந்த சிந்தனையினால் என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்தும் சிலருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தும் நாம் இன்றைக்கு சில விஷயங்களை நாம் கவனிக்கலாம். இந்த நம்முடைய பிஹேவியர் அதை ஒரு காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுத்திறன் நடக்கை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கும். எதுவுமே தனியாக இருக்காது. ஒருத்தர் ஒன்று பேசுகிறார் அப்படின்னா ஏன் பேசுகிறாரு, அது பேசுகிறதுக்கு பின்னணியம் என்ன, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறாரு, திடீர்னு ஏன் இப்படி அவர் நடக்கிறாரு, திடீர்னு ஏன் சண்டை போடுறாரு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னால் என்ன இருக்கும், ஒரு பின் செயல் இருக்கும். அந்த பின் செயல்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு தொடர் செயலாக மாறி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அது நமக்கு உண்டு பண்ணி விடுகிறது. நம்ம இப்படி பிஹேவ் பண்ணிவிட்டு ஐயோ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணோம், ஏன் இப்படி செய்தோம் அப்படின்னு நம்ம திகைப்போம். அல்லது அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு வருத்தப்படுவோம், அது யாரையாவது பாதிச்சிருக்கோம். இதை நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம சிந்திக்கிறது இல்லை. அந்த காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அறிவுத்திறன் நடக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஈவெண்ட்ஸ், ஏதாவது ஒரு நிகழ்வு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த நிகழ்விலிருந்து தான் ஒரு சிந்தனை பிறக்கும். ஒரு நிகழ்விலிருந்து என்ன பிறக்கும், ஒரு சிந்தனை பிறக்கும். அப்போ முதல்ல ஒரு ஈவெண்ட்ஸ், அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்த பிறகு அந்த சிந்தனை சும்மா இருக்காது, அது நமக்குள்ளே ஒரு உணர்வை கொடுக்கும், ஃபீலிங்ஸ். ஒரு மாதிரி க்ளூமியாக உட்காந்துட்டு இருக்காங்களே, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வுனால ஒரு சிந்தனை வந்திருக்கும். அந்த சிந்தனை இப்போ உணர்வாக மாறிடுச்சு. ஊட்டியில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. ஒரு வரிசையாக வீடுகள் இருக்குது. அதில் அவங்க இருக்கிறாங்க, வயதானவர்கள், ரிட்டையர்ட் பீப்புள். ஒரு நாள் அந்த சொசைட்டி பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு, எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும், நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரசிடெண்ட்டும் ஐயோ வயசான காலத்தில் இவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சீரியஸாக போய் அவங்கக்கிட்ட என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காரு. அவங்க கூப்பிட்ருக்காங்க, இவர் போய் கேட்டிருக்காரு. இப்போ கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டு முருங்கை மரம் எங்கள் தொட்டிக்குள்ளே இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்கு. பக்கத்து வீட்டு முருங்கை மரம் எங்கள் வீட்டு தண்ணி தொட்டிக்குள்ளே இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்கு, எங்களை அது ரொம்ப பாதிக்குது அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசியிருக்காங்க. அப்போ இப்போ அங்கேயும் வயசானவங்க தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் உங்கள் முருங்கை மரம் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னென்னா இவங்களுக்கு அந்த நிகழ்வு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிந்தனைக்குள்ளே போய் பதிந்து அது இப்போ அவங்களுக்கு உணர்ச்சியாக மாறிட்டு அவங்க உணர்கிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது இப்படி விட்டால் இந்த தொட்டி பாம்பா போயிடும், தண்ணி பாம்பா போயிடும், இதோட இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுக்கணும், யார் நமக்கு உதவி செய்வா, நம்ம வயசான காலம் நம்மளை ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் அவங்கள பிஹேவியரை மாற்றுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிஹேவியர் மாறுது. என்னம்மா நமக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே, நம்ம பிள்ளைகள் வெளியே இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப அந்த பிஹேவியரே மாறுது. சில நேரம் கணவன் மனைவி கிட்ட நடந்துக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது. சரி அதுக்கு என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு மனைவி புருஷங்கிட்ட நடந்துக்கிற அந்த பிஹேவியர் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய அந்த ஃபீலிங்க்கு அடுத்து என்னது, பிஹேவியருக்கு அடுத்து என்னது, அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு விளைவு. இப்போ அந்த விளைவு என்ன, இவங்க சொல்கிறாங்க எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் இது எனக்கு ஒரு ஒரியா மைண்டில் இருக்குது. சரி இப்போ இவங்களை காப்பாற்றணுன்னா என்ன செய்யணும்,
இவங்களை காப்பாற்றணும், இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு விளைவு அவங்களுக்கு இப்போ சாப்பிட முடியாமல் உட்காந்து இதையே யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை இதிலேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும். என்ன செய்யணும்? முருங்கை மரத்தை வெட்டணும். யார் போய் வெட்டுவா? யார் போய் பக்கத்தில் போய் சொல்லுவா? இது ஒரு பெரிய இஷ்யூ. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் ஒரு தொடர் நிகழ்வு, முதல்ல அது ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, அப்புறம் வந்து என்ன செய்யுது, அது அவங்களுக்குள்ள ஒரு சிந்தைக்குள்ளே போகுது, அடுத்து அது வந்து என்ன செய்யுது, ஒரு ஃபீலிங்ஸாக உணர்ச்சியாக மாறுது. உணர்ச்சியாக மாறின உடனே அவங்களுடைய பிஹேவியர் மாறுது. பிஹேவியர் மாறின உடனே அதனுடைய விளைவும் மாறி போகுது. விளைவும் மாறுது. அப்போ அவர் அவங்கள ஆறுதல் படுத்தி, நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் அப்படி அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போய் அவங்ககிட்ட பேசி, இந்த பெரியவங்க இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, சாப்பிடக்கூட முடியலை, இதையே இரவும் பகலும் சிந்திச்சிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நானே வந்து என்ன செஞ்சிடறேன், அதெல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டியெல்லாம் சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் அவங்க சம்மதித்து அந்த பிரச்சனையே ஓஞ்சது. இப்போ ஒரு முருங்கை மரத்து இலை எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே போய் ரூட் ஆகுது பாருங்கள். இதை மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தொடர்பு, ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது, தொடர்புடையதாக இருக்குது. ஒரு நிகழ்வு நடக்குது, அதனால் நமக்கு ஒரு சிந்தனை வருது, அந்த சிந்தனையினால் நமக்கு ஒரு ஃபீலிங் வருது, ஃபீலிங் வர வர நம்ம பிஹேவியர் மாறுது, பிஹேவியர் மாறின உடனே அது என்ன ஆயிடுது, ஒரு விளைவை கொடுக்குது, ஒரு விளைவை கொண்டு வந்து விடுகிறது. இப்படித்தான் இந்த காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருந்தால், நம்ம மைண்டு வந்து 1,00,000 GB இருக்கக்கூடிய ஒன்று தான் நம்முடைய மைண்டு. 256 GB, அதுக்கப்புறம் என்னது 560 GB அப்படிலாம் இருக்குது. 1 TB வரைக்கும் இருக்குதுன்னு வைங்களேன். ஹார்ட் டிஸ்க் இருக்குது இல்லையா, 1 TB 2 TBன்னு இருக்குது. ஆனால் நம்ம மைண்டு இருக்குது பார்த்திங்களா, இது டெராபைட்டு கணக்கு இல்லை, இது லேக்ஸ் கணக்கில் போய்கிட்டு இருக்குது. அவ்வளவு இன்சிடெண்ட்டை உங்கள் மனசில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் வம்பா போயிடுவீங்க. நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன, ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி அதை வெளியில் கொட்டாமல், வெளியில் சொல்லாமல், அவங்க உள்ளுக்குள்ளே வச்சு எனக்கு உள்ளே தான் ஸ்டோரேஜ் இருக்க, மைண்டில் என்ன இருக்குது, கெப்பாசிட்டிக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல. இதான் சொன்னால் 1,00,000 GB மேலே இருக்குது நம்ம மைண்டு. அப்போ என்ன போட்டாலும் எங்கே போய் உட்காரும், ஆமாம் உள்ளே போய் உட்காந்துரும். அப்போ உள்ளே உட்காந்ததை சாமானியமாக நீங்கள் அழிக்க முடியாது. அது இதில் இன்னொரு பெரிய கேடு. உள்ள ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க, ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை எடுக்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை இன்றைக்கும் ஆவியானவர் நமக்கு ஞாபகம் ஊட்டுவார். நடந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 50 வருஷத்துக்கு முன்னால். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 53 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சு, எப்படி ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எப்படி அவர் பேசினார், இப்போவுமே என் மெமரியில் அப்படியே இருக்குது. எந்த இடத்துல கர்த்தர் என்னை சந்தித்தார், என்ன வார்த்தை சொல்லி என்னோடு பேசினார். வருஷம் என்னாச்சு, 6 செஞ்சுரி முடிஞ்சு போச்சு. மறக்க முடியுமா? முடியாது. ஏன்? நம்முடைய மெமரியினுடைய பவர் வந்து அவ்வளோ பயங்கரமான பவர். அப்போ இதுக்குள்ளே ஒன்றை போடுறோம் அப்படின்னா சரி. அதே நேரத்தில் 53 வருஷத்துக்கு முன்னால் நடந்த என் ரட்சிப்பு காரியங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. 1983 ஹாலண்டுக்கு போயிருந்தப்ப எனக்கு ஒருத்தர் ஒரு பார்க்கர் பேனா கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அந்த பேனா கொடுத்தவருடைய அந்த பாஸ்டர் பேர் முதல் கொண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. பாஸ்டர் ரால்ஃப் வான் பேகன். அந்த பேனாவை நான் அப்படி பத்திரமா வச்சுருக்கேன். அதை நான் அந்த பேனாவை கையில் எடுத்த உடனே யார் ஞாபகம் வருது? ரால்ஃப் வான் பேகன்னு வருது. என்னாச்சுது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1983. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அவர் எளிதில் என்ன செய்யாது, மறக்காது. அவர் எளிதில் அதை டெலீட் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஈஸியாக ஒபிலிட்ரேட் பண்ணிட முடியாது. எப்படி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிங்களோ, ஒரு தடவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேவ் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், ஸ்டோர் ஆகிரும். திரும்ப இங்கே டெலீட் பண்ணாலும் அது எங்கே போயிருக்கோம், ஜங்க் ஃபைலில் போயிருக்கோம். ஹார்ட் டிஸ்கே ஒர்க் பண்ணாமல் போனால் கூட அதில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி நமக்கு தந்துடுவாங்க. இப்போ எனக்கு செக்ரட்டரியாக இருக்கிற ஒரு தங்கச்சியினுடைய கம்ப்யூட்டரு லேப்டாப் வந்து இதாகிப்போச்சு, கிராப் ஆகிப்போச்சு.
என்னுடைய தமிழ் மெசேஜ் எல்லாம் தமிழ் ஆங்கிலம் எல்லா மெசேஜும் அந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. இப்போ அவ்வளோதையும் திரும்ப ரீடைப் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண, அப்போ ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்து இதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் 600 700 கொடுங்க, நான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி தரேன். கம்ப்யூட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது, ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஆனால் அவர் சொல்லார், ஒரு 650 700 கொடுங்க, நான் என்ன செஞ்சு தரேன், எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி தரேன். நான் சொன்னேன், உடனே கொடுமா, உடனே கொடுத்து அதை உடனே பண்ணு அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக போய் அதை அவருக்கு ரூபாயை பே பண்ணி அவர் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த ஹார்ட் டிஸ்கில் என்னெல்லாம் இருந்துச்சோ அத்தனையும் வந்துட்டு இன்னும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு கையில் கொடுத்துட்டாரு. அப்போ எதுவுமே இந்த உலகத்தில் பேசிட்டாலும் சரி, சொல்லிட்டாலும் சரி, ஒரு கண்ணால் ஒரு காட்சியை பார்த்துட்டாலும் சரி, அது அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடியது அல்ல, மறக்க முடியாது. மறக்கக்கூடியதும் அல்ல, மறக்கவும் அது முடியாது. அது நினைவில் தான் இருக்கும். அப்போ மனிதனை பாதிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த நினைவுகள். நேபுகாத்நேச்சாருக்கு முதல்ல அவன் பெருமையாக பேசினான். பெருமையாக அவன் பேசின உடனே அவன் மிருகத்தை போல மாறி அவனுடைய நினைவுகள்லாம் மெமரியெல்லாம் போயிடுச்சு. 7 காலங்கள் கலந்த பிறகு திரும்ப அவன் நினைவு அவனுக்கு திரும்ப வந்தது. இப்போ நமக்கு நாம் யார், நம்ம அழைப்பு என்ன, நம்ம என்ன ஊழியம் செய்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மறந்துட்டுன்னு வைங்க, நம்ம பிஹேவியரே வித்தியாசமாக போயிடும். நீங்கள் சில நேரங்களில் கேள்விப்படலாம், நீங்கள் ஊழியக்காரராக இப்படி செஞ்சார், ஊழியக்காரராக இப்படி பேசினார், அவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இவங்கெல்லாம் ஒரு விசுவாசியா, இவங்கெல்லாம் சர்ச்சுக்காக வராங்க, ஏன்னா இவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. நடந்ததை இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். அது காரணம் என்ன? அவங்க யாருங்கிறத அவங்களே மறந்துடுவாங்க. இப்போ நேபுகாத்நேச்சார் நான் ஒரு கிங், நான் ஒரு பெரிய ராஜா, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவன் ஒரு மிருகத்தை போல மாறிட்டான். எது மறந்துட்டு? he forgot that he is a king. அவனை ராஜாங்கிறத மறந்துட்டான், ஞாபகம் இல்லை. அவன் இப்போ போய் புல்லை போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய ராஜா எதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி, இந்த ராஜா இப்படி பிஹேவ் பண்ணுதானே, அவனை அங்கேருந்து தூக்கி அரண்மனையில் கொண்டு வந்து வைக்கணும்னு யாருக்கும் என்ன வந்துச்சா? வரல. அவனுக்கு ஞாபக சக்தி போச்சு. இங்கே கூட இருக்கிறவனுக்கெல்லாம் இவனை மதித்து இவனை கொண்டு வந்து தூக்கி வைக்கணுங்கிற எண்ணம் போயிடுச்சு. எண்ணங்களையும் விருப்பத்தையும் செயல்களையும் உண்டு பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். ஏன் நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பணும்? எதனால்? இப்போ நமக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று போயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு வேண்டாத ஒரு காரியம் ஒன்று நம்ம பார்த்துட்டோம், அல்லது ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லிட்டாரு, ஒரு தேவையில்லாத ஒன்று நம்ம மைண்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த தாட் அந்த சிந்தனை என்ன செய்யணும், நம்மளை அலட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. நம்ம மனைவிட்ட சொல்லுவோம், என்னம்மா அந்த ஆள் இதை சொல்லிட்டு போயிட்டார், சொல்லிட்டு போன நேரத்துலேருந்து எனக்கு சாப்பிட முடியல, ஒன்றும் கையும் ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் எது இருக்குது? அந்த சிந்தனையே இருக்குது. இப்போ இந்த சிந்தனையை ஜெயிக்கணும், இல்லை இந்த சிந்தனையை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது? நமக்குள்ளே ஒரு சிந்தனையை ஒன்று அழிக்கணும், இல்லை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பீங்க, இல்லை எப்படி அழிப்பீங்க? அதுக்கு என்ன வழி? பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பி அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்குள்ளே இருக்கிற வேண்டாத நினைவுகள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்யும்? எரேஸ் ஆயிரும், ஒபிலிட்ரேட் ஆயிரும், டெலிட் ஆயிரும். அதை டெலிட் பண்ணுகிறவர் ஒரே ஒருவர், அவர் யாருன்னா அவர் தான் ஆவியானவர். அதுக்கு தான் நமக்கு பெந்தகோஸ்தில் நீ பரிசுத்தாவி பெறாமல் ஆவியில் நிரப்பப்படாமல் நீ ஒரு ஊழியத்துக்கு நீ போக வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி மேல் மாடிக்கு போங்கன்னு ஆண்டவர் அனுப்புனார். அந்த ரகசியம் யாருக்கும் தெரியல. ஆனால் அவங்க எல்லாம் 120 பேரும் போயிட்டாங்க. எங்கே? மேல் மாடிக்கு போயிட்டாங்க. இப்போ மேல் மாடியில் போய் என்ன செஞ்சாங்க? அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன போடப்பட்டீர்கள்? முத்திரை போடப்பட்டீர்களே. யூ ஆர் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஆவியானவர் உங்களை சீல் பண்ணிட்டாரு, முத்திரை போட்டுட்டாரு. அப்போ உங்களை முத்திரை போட்டதுனால இப்போ நீங்கள் யூ பிலாங் டு காட், தேவனுக்கு, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். உங்களை வேற எதுவும் அலட்டாதபடிக்கு இரிகான ஹஸ்ஸதுரதி அந்த கமர லகபர ஷந்தர ரபவுட ரபியானமா அபார் ரகமா துரமில ரக மனசல ரபியானந்தர ரபவுட ரபில நிகபலருதரதி அந்தர ரபவுட ரமாகமனதி அந்த அபர் ரகலன சலுரபியானமக்கமா. we are sealed by the holy spirit. பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போடப்பட்டோம். அல்லேலூயா. முத்திரை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த முத்திரையை உடைச்சு வேற ஒன்னத்தையும் அங்கே சேர்க்க முடியாது.
கோர்ட் ஆர்டர் அப்படின்னா அரக்க கொண்டு வந்து உருக்கி அந்த இடத்துல வச்சு அவன் என்ன பண்ணியிருந்தான், சீல் பண்ணியிருந்தான். இது கோர்ட் ஆர்டர் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சீல்டு கவர் எதுவும் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுபோல் ஆவியானவர் நம்மளை முதல்ல சீல் பண்ணுறாரு. ரட்சிக்கப்பட்டு பாவத்திலேருந்து விடுதலையாகி வந்த பிறகு நம்மளை சீல் பண்ணுறாரு. எதுக்கு சீலிங்? திரும்ப ஷுட் நாட் கோ பேக் டு த சின்ஃபுல் லைஃப். அந்த லைஃபுக்குள்ளே நம்ம திரும்பி போயிடக்கூடாது. அப்போ என்ன வேணும்? நமக்கு பாதுகாப்பு வேணும். ஒரு முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து அடையாளம் சொல்லணும், ஐ பிலாங் டு காட். இப்போ நான் தேவனை சார்ந்தவர், நான் ஊழியக்காரன், ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்ன? தட் இஸ் அ சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை. அந்த ஆவியானவர், இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசணும், பப்ளிக்கில் நம்ம அந்நிய பாஷை பேச வெட்கப்படுறோம் தெரியுமா? எத்தனை பேர் நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ அல்லது பப்ளிக்கில் நின்றுட்டு இருக்கையில் உங்களை ஆவியானவர் நிரப்பிட்டாருன்னா எத்தனை பேர் நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்க? நம்மளே என்ன செய்வோம்? ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா? பண்ணுறோமே இல்லையா? நான் ஒரு நாள் ட்ரிவேண்ட்ரம் ஏர்போர்ட்டில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேரில் வந்து இப்படி ஏறி லேண்டிங்கில் இப்படி திரும்பணும் மேலே. அந்த லேண்டிங்கில் கால் வைக்கவும் முஸ்லீம் பள்ளிவாசலேருந்து வாங்க ஊதிட்டாங்க. எனக்கு முன்னால் போய்கிட்டு இருந்தவர் டக்குன்னு கர்ச்சிப்பை எடுத்தார். தரையை அங்கனே எல்லோரும் ஏறிக்கிட்டே இறங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவர் என்ன பண்ணார்? தூசியை தட்டினார். அங்கனே உட்காந்து நமாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். இல்லை, கிறிஸ்டியன் டூ திஸ். ஒரு கிறிஸ்தவன் இப்படி செய்வானா? நமக்கு அப்படி ஒரு ஜெப வேலைன்னு நமக்கு இருக்கா? நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு பெல் அடித்து எல்லோரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு சர்ச்சில் ஒரு மணி அடிக்கிறோமா? அல்லது நம்மக்கிட்ட தான் நம்ம கடிகாரத்தில் ஒரு அலாரத்தை வச்சு இந்த நேரம் ஜெப வேலை, இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜெப வேலை இருக்கா? அன்றைக்கி நான் இதெல்லாம் திங்க் பண்ணேன். இதெல்லாம் இருக்கா நமக்கு? இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு அந்த அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க? டக்குன்னு ஸ்டாட்ஸு எல்லாம் ஏறிக்கிட்டே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்படி ஒரு செவர் ஓரமாக நமாஸ் பண்ணுறதை பார்த்த உடனே அவங்கவுங்க மரியாதையாக ஒதுங்கி போகிறாங்க. இது படிக்கட்டு, ஏர்போர்ட் படிக்கட்டு, எல்லோரும் ஏறி போகிற இடம், ஏறி இறங்குற இடம். இந்த இடத்துல நம்ம முழங்கால் பண்ணாமலாம் வெக்கப்படுவோம், நம்ம பண்ண மாட்டோம். நம்ம பக்தி லட்சணம் அந்த அளவில் தான் இருக்குது. சீக்கிரட்டாக வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுவேன் இல்லையா? பப்ளிக்கில் நின்று ஜெபம் பண்ணவோ அவர் முழங்கால் போடவோ என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஆனால் அவங்கள விட பவர்ஃபுல் அனாயிண்டிங் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிறத, அவங்கள்ட்ட அனாயிண்டிங் கிடையாது, ஆனால் ஒரு டிசிப்ளின். 3 நேரம் ஒரு முஸ்லீம், நல்ல கரெக்டான முஸ்லீம்னா என்ன செய்யணும்? 3 நேரம் தொழுகை நடத்தணும். அப்போ ஒரு கிறிஸ்தவன்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? 3 நேரம் ஜெபிக்கணுமா வேண்டாமா? ஜெபிக்கிறோமா? சரி, 3 நேரங்கிறது ஒரு டிசிப்ளின். ரொம்ப எப்பவுமே ஆழ்ந்த ஜெபத்தில் இல்லாதவங்களுக்கு ஒரு 3 நேரம் குறிப்பிட்டு அந்த 3 நேரம் ஜெபிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் குரபாபாபாதியா தீக்கமாரா சுலுருவியாராக்கமா. எந்த நேரமோ ஒரு ஆவியின் நிறைவுக்குள்ள, தேவ பிரசன்னத்தோட, அந்த தேவ பிரசன்னத்தின் டச்சில், அந்த ஆவியானவருடைய எல்லைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அப்படி நம்ம அந்த ஆவியானவரோடு தொடர்பில் இருந்தால் தான் அவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ நம்ம யாரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்? ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். ஆவியானவர் நம்மளை நிரப்பணும்னு விரும்புகிறாரு. ஏற்கனவே சீல் பண்ணியாச்சு, அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் வந்து என்ன? நம்மளை நடத்தணும். இப்போ இருதயத்துக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருந்தால் தான் லீடிங் நமக்கு கிடைக்கும். லீடிங்னா என்ன? உன்னை செய்ய, இதை செய்யாத, இதை போ, இவங்களுக்கு உதவி செய்ய. இதெல்லாம் யார் கொடுக்குற லீடிங்? போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையினுடைய 40வது ஆண்டு விழா. 40 ஆண்டுகள் ஆண்டவர் எங்களை நடத்தினதுக்கு நாங்கள் தோத்திர கூட்டம் வச்சுருக்கோம். எங்களுடைய கிளை சபை எல்லாம் வருவாங்க, நீங்கள் வந்து ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு பிப்ரவரி மாதம் ஒருத்தர் என்கிட்ட டேட் கேட்டார். சரி, நான் அதாவது ராமநாதபுரத்துக்கு ட்ராவல் பண்ணுற டைம் அது. சரி, காலையில் எழும்பி 5 மணிக்கு எழும்பி போயிடுவோம். நைட்டு போய் அந்த சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் சரி அப்படின்ட்டேன். நாங்கள் போய் நான் அதுக்கு முன்னால் அந்த சர்ச்சுக்கு போனதில்லை, அந்த 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 இடத்துக்கு நான் போனதே இல்லை. ஆனால் அந்த தம்பி என்னுடைய அப்பா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஸோ அந்த பழக்கத்தில் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் தான் எனக்கு இனிமேல் எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக நீங்கள் இருந்து எங்கள் ஸ்தாபனத்தை வழி நடத்தணும். நாங்கள்
சரி, ஏன்னா அந்த 2 நாள் பாஸ்டர்ஸ் செமினாரில் கடைசியில் உட்காந்து ஒரு வார்த்தை விடாமல் அப்சர்வ் பண்ணதை நான் பார்த்தேன். அப்போது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அந்த ஊழியக்காரருக்குள்ளே ஒரு கிரியை நடப்பித்து கொண்டே இருக்குது. அப்போ முடிஞ்ச உடனே வந்தார். வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த செய்தி எல்லா செஷன்லையும் பேசுனதை நான் கேட்டேன். ஏன்னா இந்த செய்தியை கேட்க ரொம்ப ஆவலாக இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ளே அது நல்ல ஒரு கிரியை செய்தது. ஸோ எங்களை நீங்கள் லீட் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ஒருத்தரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ கிடச்சிட்டிங்க அப்படின்னார். நாங்கள் போனேன். போய் சின்ன சர்ச்சு, இதை விட கொஞ்சம் நீளமான சர்ச்சு, இதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் நிறைய உட்காந்துருக்காங்க. நான் போய் அப்படி உட்காந்தேன். பாட்டு ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். இந்த சர்ச்சை இடித்து கட்டுறதுக்கு நீ ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடு அப்படின்ட்டு. முதல்ல வந்திருக்கோம், இதான் ஃபஸ்ட் டைம், இந்த ஊழியத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ இதை செய்யவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி யோசிக்கிறேன். திரும்ப ஆவியானவர் அந்த எண்ணத்தை எனக்குள்ளே திரும்ப திரும்ப கொடுக்குறாரு. நீ இந்த சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீ ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணு அப்படின்ட்டு. சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இனி ஆவியானவருடைய அந்த லீடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீடிங்க்கு நம்ம ஈல்டிங் ஆகிடணும். அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. இது என்ன ஆகும் ஏதாகும் நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லீடிங் கொடுத்துட்டாரா செய்திடணும். அப்போ நான் எழுப்பி நின்ன உடனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த செய்தியினுடைய முடிவில் நான் ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சர்ச் இப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க, இதை இடித்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அது எல்லோரும் கை உயர்த்தி ஆமேன் அப்படின்னு சொல்லி அவங்க கை உயர்த்தி ஆமேன்னு சொன்னாங்க. நான் உடனே மெசேஜ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு 40வது ஆண்டு அப்படின்னா 40வது எண்ணுக்குரிய அர்த்தம் என்ன, அதில் 2, ஒன்று ஹார்ட்ஷிப், கடினமான உழைப்பு. அடுத்து 40 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க, 40 வருஷம் உபவாசம், 40 நாட்கள் உபவாசம் இருந்தாங்க. இப்படி கடினமான உழைப்பு. அதுக்கு பிறகு ஒரு புதிய ஆரம்பம். இந்த 40 வருடத்துக்கு பிறகு என்ன ஆரம்பிக்க போகுது, ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. அதை வச்சு அவங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்து முடித்த உடனே துண்டு பேப்பரை கிழிச்சு கொண்டு வர சொல்லி ஒவ்வொருவரும் என் கை அந்த கொண்டு ஒரு 2-3 பேர்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க, கையை நீட்டினவங்களுக்கு மட்டும் கொடுங்க, கை நீட்டாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எல்லோரும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடித்து எல்லோரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லி எழுதி என் கையில் கொண்டு கொடுங்க அப்படின்னு. முதல்ல ஒரு சகோதரி என் கையில் கொடுத்தாங்க. அதில் 10,000 ரூபா எழுதியிருந்தாங்க. அப்படி கடன்னு கையில் கொடுத்துட்டு போனாங்க. கடைசியில் நான் கூட்டத்தை முடித்து இதெல்லாம் எண்ணி நான் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் அதை எழுதினாங்க. அதில் 50,000, 1,00,000 அப்படிலாம் எழுதினார். ஒருத்தர் 1 கோடி எழுதியிருந்தார். கடைசியில் அவங்க கணக்கு பார்க்கும்போது 1,86,000, அதில் 1,06,86,000 ரூபா அதில் எழுதப்பட்டிருந்தது. அவங்க யாருமே கனவுலையும் நினைக்கல இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கணும், இப்படி செய்யணும்னு யாரும் என்ன செய்யலை, நினைக்கல. அந்த பாஸ்டர் நினைக்கல, விசுவாசி நினைக்கல, யாரும் நினைக்கல. ஆனால் ஒரே ஒரு விசுவாசி மட்டும், ஐயா இதை எப்போ நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவீங்க, எப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவீங்கன்னே கேட்பாராம். ஐயா கட்டுவையா, ஒரு நேரம் வரும்போது கட்டுவோம் அப்படின்னே இவர் சொல்லுவாராம். அவர் அதில் 1 லேக் எழுதியிருந்தார். அவர் தான் அது எல்லாத்தையும் பேப்பரை வாங்கி கணக்கு பார்த்தார். கடைசியில் அவர் சொன்னாராம், நான் 1 லேக் எழுதியிருக்கேன், நீங்கள் கெட்ட துவங்க, நான் தந்துக்கிட்டே இருப்பேன். இன்னொரு அம்மா சொன்னாங்களாம், நான் 50,000 எழுதியிருக்கேன், அது இப்போ எழுதுறதுக்கு எழுதியிருக்கேன், நான் இன்னும் கெட்ட நான் இன்னும் தருவேன். அப்போது எல்லாருடைய உள்ளத்துலேயும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் யார் அதை துவக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் காரில் வரையில் அவர் அப்படி அளவு கடந்த சந்தோஷத்தில் பேசுகிறாரு. யாரும் நான் நினைக்கல, எங்கள் அம்மா நினைக்கல, என் மனைவி நினைக்கல, யாருமே நினைக்கல. எங்கள் விசுவாசிகள் கூட ஒருத்தரை தவிர யாருமே நினைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த 40வது ஆண்டு உங்களை கொண்டு செய்தார். நான் சொன்னேன், இதுதான் கர்த்தருடைய வேலை. அப்போ அந்த ஆவியானுடைய லீடிங்கை நம்ம புரியணும். இப்போ லீடிங் நமக்கு வரணும், நம்ம புரியணும்னா நம்ம எதுக்குள்ளே இருக்கணும், ஆவிக்குள்ளே இருக்கணும். நம்ம போனால் ஏதோ பிரசங்கம் பண்ணோம் ஒரு காணிக்கை தந்தாங்க, வாங்கிட்டு வந்தோம் இல்லை. நான் எப்போவுமே என்ன யோசிப்பேன்னா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்னால் அவங்களுக்கு ஒரு நன்மை ஆசீர்வாதம் உண்டாகணும், அவங்களால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ரெசிப்ரோக்கல், சம பகிர்வு. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராங்களா, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போகணும், வசனத்தினால் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரே பேசுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடைப்படுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆவியில் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்போவுமே ஜெபம் பண்ணுவோம். அப்போ அதுபோல் அந்த லீடிங் கர்த்தர் கொடுக்கும்போது அந்த லீடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்,
விசுவாசம் வேணும். லீடிங் வரும்போது அந்த லீடிங்கை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசமும் துணிச்சலும் வேணும். விசுவாசமும் துணிச்சலும். நம்ம ஆவிக்குள்ளே இருந்தால் தான் விசுவாசமும் நமக்கு வரும், துணிச்சலும் வரும். இல்லைனா விசுவாசமும் வராது, துணிச்சலும் வராது. நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஏவுவார். அதை நம்ம என்ன செய்வோம்? பயந்து 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 நம்ம அந்த காரியத்தை செய்யாமலே விட்டுருவோம். ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்ப்பார். ஏவிட்டேன், இவனை தூண்டிட்டேன், மற்றவங்கள வச்சு சொல்ல வச்சுட்டேன். ஆனால் நமக்குள்ளே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, துணிச்சல் இல்லை. அப்போ விசுவாசமும் துணிச்சலும் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாது. தேவனுடைய ஊழியத்தில் லீடிங் இருக்கணும். முதல்ல சீலிங் இருக்கணும், அதுக்கப்புறம் லீடிங் இருக்கணும். அந்த லீடிங்க்கு பிறகு என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசத்துக்கு பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய துணிச்சல் அல்ல தைரியம் இருக்கணும். அந்த துணிச்சலும் தைரியம் நமக்கு எப்படி வரும்? நமக்கு என்னென்னா, நம்ம சொல்லி வெக்கப்பட்டுருவோமோ, நடக்காமல் போயிடுமோ, நடக்கலைன்னா என்ன செய்ய? இதான் என்னது? தாட், இதான் சிந்தனை. இந்த சிந்தனை இப்படி வந்துச்சுன்னா எப்படிங்க நம்ம ஊழியம் செய்ய முடியும்? அப்போ ஒரு மனுஷனை முன்னால் போக விடாமல் தடுக்கிறது எது? சிந்தனை. அவனுக்குள் வருகிற சிந்தனை. இப்போ சிந்தனையை அழிக்கணும். நம்முடைய சிந்தனைக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. பிசாசு ஈஸியாக ஒரு சிந்தனையை போட்டுட்டு அந்த சிந்தனையிலேயே நீங்கள் ட்ராவல் பண்ண படிக்க சுற்றி உங்களை அதிலே அமைக்க வச்சுருவான். இப்போ இந்த சிந்தனையை ஜெயிக்கணும், இந்த சிந்தனையை டெலீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். எதில் நிரம்பணும்? அபிஷேகத்தில் நிரம்பணும். ஏன்னா நமக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாதுல்ல. அடுத்து என்ன செய்யணும் நமக்கு என்ன தெரியும்? அடுத்து என்ன செய்யணும் நமக்கு என்ன தெரியும்? பாருங்கள், 3 மாதத்துக்கு முன்னால் 4 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து வியட்நாமுக்கும், வியட்நாமிலேருந்து ஜப்பான் ஹனிடாவுக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, விசாவுக்கு அப்ளை பண்ணியாச்சு, எல்லா காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 2 வாரத்துக்கு முன்னால் மெயில் வருது, திருச்சி டு அந்த ஹோச்சிமின் சிட்டி ஃப்ளைட் கேன்சல். என்ன பண்ணனே தெரியல. ராஜன்கிட்ட சொன்னேன், ராஜன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட அந்த மேக் மை ட்ரிப் அவங்க ஏஜென்ட்டை நான் பேசுகிறேன் சொல்லி, அவனும் 1 வாரமாக போராடி முந்தா நாள் தான் சனிக்கிழமை தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு திரும்பி கொச்சி டு கொச்சிமின் சிட்டிக்கு. இப்போ பாஸ்டம்மா என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன், டிக்கெட் என்னாச்சு? ஏம்மா குறிப்பிட்ட நாளில் போவோம், நீ ஏன் அதை பற்றி ஓரி பண்ணிகிட்டு இருக்க? டிக்கெட் புக் பண்ணது தான். ராஜன் அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நடக்கும். எனக்கு விசுவாசம் இருக்குது, நீ விசுவாசி, நீ சேர்ந்து விசுவாசிச்சா என் கூட வரலாம். இதில் விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அது சொன்ன உடனே அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. அவர் 2 நாள் கழித்து அந்த டிக்கெட் என்னாச்சு அப்படிம்பாங்க. டிக்கெட் புக் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, எங்கேருந்து எங்கே அது தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணி கடைசியில் டெல்லியிலேருந்து போகிறீங்களா, ஹைதராபாத்லேருந்து போகிறீங்களா, பாம்பேயிலேருந்து போகிறீங்களா, கொச்சின்லேருந்து போகிறீங்களா, இப்படி ஒரு 4-5 ஆப்ஷனை கொடுத்தான். ஏன்னா இப்போ இது நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கிடுங்க. ரீஃபண்டு நம்ம வாங்கினோம்னா வர்றதுக்கு 3 மாதம் ஆகும். திரும்ப டிக்கெட் புக் பண்ண முடியாது. புக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? திரும்ப நமக்கு பணம் வேணும். அது இது சீப் டிக்கெட்டு. அந்த சீப் டிக்கெட்டில் திரும்ப நமக்கு 19,000 ஜப்பானுக்கு போகிறதுக்கு எங்கே கிடைக்கும்? இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தானே கிடைக்கும். அதை அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு டேட்டை பார்த்தா கரெக்டாக அந்த பர்டிகுலர் நாளில் 19,500 சரி, திரும்பி வர்றதுக்கு பார்த்தா மே 23 19,500 மற்ற நாளெல்லாம் 37,000 அப்போ அதை போடுங்க. அந்த நாளில் இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டு எல்லாம் முடித்த பிறகு இப்போ கடைசியில் போகிறதுக்கு 3 வாரம் இருக்கையில் என்ன வருது? போராட்டம் வருது. இப்போ இந்த போராட்டத்தில் சிந்தனைகள், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுன்னு எதுவும் அதை பற்றி கவலை இல்லை. ஒன்றே நமக்கு விசுவாசம், துணிச்சல். இங்கே விசா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் அவங்க கையில் கிடச்சி அவங்க இன்றைக்கி கொரியர்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பக்கம் விசா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, இங்கே ஒரு பக்கம் டிக்கெட்டு கேன்சல் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது, கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் ஒன்றே தெரியும், நமக்கு இந்த வாசலை திறந்த தேவன் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசம் இருக்குது, துணிச்சல் இருக்குது. அதை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெண் வாங்க போகிறதில்ல. அப்போ தான் நான் பாஸ்டர் மட்டும் சொன்னேன், இங்கே வா, ஜப்பான் ஊழியம்னா லேசான ஊழியம் இல்லை. அவங்க இங்கே 1.5 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போகிறதுக்குரிய வழிவாசல் திறக்கிறதுக்காக. அப்போ ஒரு நாள்
ஒரு சொப்பனம். ஒரு பெரிய இரும்பு டோர் போட்டிருக்கு, அதில் ஜப்பான்னு எழுதியிருக்கு. அப்போ ஜோயனா வந்து நின்றுட்டு, என்னடா இரும்பு வாசலாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவள் திகைக்கிறான். அப்போ அதில் வந்து ஒரு சத்தம் கேட்குது, ஓங்கி தட்டு திறக்கப்படும் அப்படின்னு. அவன் ஓங்கி தட்டினவொடனே என்ன செஞ்சுட்டு திறந்துட்டு, அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே லெட்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வாங்கின இன்விடேஷன் வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜப்பானை வந்து நீங்கள் மரக்கதவு இந்த ஃப்ளஷ் டோரெல்லாம் போட்டு லேசாக அப்படி தள்ளினோன்னு போகாது. இது வந்து கொஞ்சம் கடினமான ஒன்று தான். இது என்ன எப்படி தட்டணும்? ஓங்கி தட்டணும். ஓங்கி தட்டுறதுன்னு என்ன? ஆளுக்கு ஜெபம் பண்ணணும். எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது எல்லாரும் ஜெபமும் ஷபக்கமரது என் தக்கமரதா ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவர் செவிகளில் ஏறும் பொழுது எல்லாருடைய ஜெபத்தின் காரியங்கள் அங்கே போய் விழும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாசலை அவர் திறக்கிறார். அது மாதிரி இதை கொஞ்சம் ஓங்கி தட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்ணு, விசுவாசிகள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஜெபத்தில் வைத்து ஓங்கி தட்டவும் கதவு திறக்கப்படும். பாருங்கள், இவ்வளவு பாடுகளுக்கு பிறகு போகிறதுக்கு எத்தனை நாள் இருக்குது? திங்கக்கிழமை போகணும், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 5-6 நாள் தான் இருக்குது. இப்போ தான் எல்லா வாசலும் திறந்து ஃப்ரீயாக இருக்குது. படுத்தாலும் என்ன ஞாபகம் வருது? டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிருமா? டிக்கெட் கிடச்சிருமா? ஒரு காரியம் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா, விசுவாசம் இல்லை அப்படின்னா தொலைஞ்சோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம் இல்லை அப்படின்னா இந்த தாட் இருக்குல்ல, அந்த சிந்தனை வந்து நம்மளை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடும். நிறைய ஊழியக்காரங்க வானலாப பிரசங்கம் பண்ணி பெரிய செயல்கள்லாம் நடத்தி கடைசி காலங்களில் வரையில் செயலற்று போகும்படி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. தெரியுமா? நிறைய பேர் எப்படி போயிடுறாங்க? மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஏன் மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க? அந்த ரீசன் தெரியுமா? டிப்ரெஷனுக்குள்ளே ஏன் போகிறாங்க? எப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு காரியம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தயவு செய்து அதை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள். ஒன்று மனைவிக்கிட்ட, அல்லது புருஷங்கிட்ட, அல்லது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, அல்லது நமக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்டு. எதை ஷேர் பண்ணணும்? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பாரத்தையோ ஒரு கவலையோ அல்லது ஒரு நிகழ்வு நம்மளை தாக்கியிருக்குது. அந்த தாக்கத்தை நம்ம உடனே அவங்ககிட்ட சொல்லி உள்ளத்துக்குள்ளே இருந்து எடுத்து வெளியே போட்டுடணும். நீங்கள் உள்ளத்துக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றை அடுக்கடுக்காக இந்த பிரச்சனைகள் வந்து ஊழியக்காரனுடைய இருதயத்தில் மேலும் 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 வந்து விழும்போது அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா, மேலே வரும்போது கீழே இருக்கிறது 4 காலியாகணும். இப்போ கீழே இருக்கிற பிரச்சனை காலியாகலை, அது எங்கே தான் இருக்குது? உள்ளே தான் இருக்குது. இன்னும் 4 பிரச்சனை வந்து மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதை தாங்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. ஒன்று மன அழுத்தத்துக்குள்ளே போகும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்குள்ளே கொண்டு போயிடும். அதை கலங்கம்புற எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்னா இருந்தேன் என்ன ஆயிரும்? ஸ்பேஸ் அங்கே கிடச்சிரும், விடுதலை ஆயிரும். அதுக்கு தான் ஷேர் பண்ணணும். ஐக்கியம்னு எதுக்கு வச்சுருக்கு? இந்த ஐக்கியத்தினுடைய அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியலை. நான்லாம் இவ்வளவு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக நான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் டெய்லி இது மாதிரி நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கலாம்? நீங்கள் கொஞ்சம் யோகம் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். எதனால்? இல்லை, அது ஒரு ரீசன். பட் அதையும் விட முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாரும் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். நிறைய அந்நிய பாஷை பேசுகிறோம். அடுத்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்க. நான் வந்து நல்ல இருக்கனா கசன் தாக்குரியாரா கமாலியாரா கசல் லபாரியாரா பக்கமா எனக்கு ஒரு இடம் கிடைக்குது. என்ன இடம் தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம கூடி வந்திருக்கிற ஐக்கியம். ஐக்கியம் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை. ஐக்கியங்கிறது யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. ஐக்கியம் என்பது நான் பலப்படுவதற்காக, என் மனபாரங்களை நான் வந்து கொட்டிட்டு போகிறதுக்காக. அல்லேலூயா. நான் 4 பேரோட பழகி 4 பேருடைய முகத்தை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு விசாரிச்சுட்டு போகிறதுக்காக எனக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் உண்டாகுது, ஒரு இடம் உண்டாகுது. அந்த இடத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன், நான் பயன்படுத்தி கொள்கிறேன். இந்த காலையில் ஒரு 10-20 பேரை சிவகங்கையில் பார்த்தேன். அவங்களோட ஒவ்வொருத்தட்டி உட்காந்து பேசணும், எல்லாம் செய்தோம்.
வந்து ஜீவமணி வீட்டில் அவங்க குடும்பத்தை பார்த்தோம். கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். பெங்களூர்லேருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு டேட்டு கேட்டார். அதுக்காக பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஆரவாரம், மகிழ்ச்சி எனக்கு உண்டாகுது. நான் தனியாக அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தால் அது கர்த்தரோடு உள்ள உறவு எனக்கு இருக்கும். அது ஒரு பக்கம், அது டெய்லி நமக்கு வேணும். அதுக்கு பிறகு இப்போ நான் எல்லாரையும் பார்க்கும்போது நமக்கு ஐக்கியம் கிடைக்குது. இந்த ஐக்கியத்தில் வந்து நம்ம மும்முன்னு உட்காந்துக்கிட்டு மூஞ்ச தூக்கிட்டு போகவே கூடாது. ஐக்கியத்தை என்ஜாய் பண்ணணும். ஐக்கியத்தை என்ன செய்யணும்? ஃபெல்லோஷிப் இஸ் டு என்ஜாய். அதை நல்லா நீங்கள் அனுபவிக்கணுங்க. அனுபவிச்சு இப்போ நீங்கள் பக்கத்தில் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் வந்துடுறீங்க. உங்கள்கிட்ட உங்களோட ஐக்கியம் கொள்றதுக்கு நான் 150 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வந்திருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்கேன். 150 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டு 1000 ரூபாயும் செலவழித்து நான் வந்து இந்த நேரத்தையும் செலவழித்து உங்களோட வர்றதில் அப்படி என்ன எனக்கு பெரிய மகிழ்ச்சி சொல்லுங்க பாப்பா? என்ன மகிழ்ச்சி? என் உள்ளம் வந்து ஆரோனுடைய தாடியில் விழுந்து அங்கேருந்து அப்படியே வழிந்து ஓடுகிறது பாருங்கள் அங்கிகளின் மேலே. அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தினுடைய ஒரு அபிஷேகம் நம்ம மேலே வருது. ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு கிடைக்கும், ஃபெல்லோஷிப் கிடைக்கும். வீட்டில் கணவன் மனைவி ஃபெல்லோஷிப்புங்கிறது ஒண்டர்ஃபுல். அதை நல்ல கணவன் மனைவி தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் நிர்வாகத்தையும் பணத்தையும் வரவு செலவையும் கடனையும் அல்லது தேவையும் இதையே புருஷன் மனைவி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து தட் வில் நாட் கிவ் யூ ஹாப்பினஸ். எது? பிரச்சனைகள். அது ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். இது இந்த பணம் தேவை அது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க? லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? தர்க்கம் இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. சாத்தா ஒன்றும் உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான். இடையே அங்கே தூண்டி விட்டு என்ன வர்றதுக்கு உண்டாக்குவான்? தர்க்கம், சண்டை, பிரச்சனை வர்றதுக்கு அவன் வந்து அங்கே ஊசி போட்டு போவான், ஸ்ப்ரே பண்ணி விட்டு போயிடுவான். ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் எப்படி விஸ்வரூபம் எடுக்கும். அப்போ ஆவிக்குள்ளே இருக்கிற நமக்கு இந்த மேட்ரை இப்போ பேசுனா நமக்கு இங்கே வந்து பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், இப்போ இந்த காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அங்கே ஸ்டாப் பண்ணதுக்கு தெரியணும். லீடர், ஃபேமிலி மேன் அல்லது ஃபேமிலி லீடர், அதிகாரி, குடும்ப தலைவன் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு காரியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும். ரைட், லெட் அஸ் மேக் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ், லெட் அஸ் நாட் டாக் அபவுட் இட். இப்போ அது நமக்கு தேவையில்லை, வேண்டாம். அது வந்து எதை கெடுத்துரும்? நம்ம ஹாப்பினஸை கெடுத்துரும். அப்போ நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், விட்டுருவோம். அப்போ யார் ஒத்து வரணும்? புருஷன் சொல்லும் போது யார் ஒத்து வரணுங்க? மனைவி ஒத்து வரணும். ஏன் இப்போ பேசினானவா இப்போ பேசுவோம் அப்படின்னா என்னாச்சு? சொல்லி முடிஞ்சது. இப்போ அந்த இடத்துல கணவனுக்கு அந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும். கணவன் ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது மனைவி அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தை வந்து நம்மளை அந்த சிந்தனையாக வந்து மைண்டில் உட்காந்துக்கிட்டு அது என்ன செய்யணும்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் இப்படி பேச மாட்டாளே, இன்றைக்கி இப்படி பேசிட்டாளே, அந்த வார்த்தை எங்கே வரும்? மைண்டுக்குள்ளே வந்து அரைக்க ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு வேலையை கேட்டுற வேண்டியதான். நான் காலையில் சண்டை இழுக்கிறதுக்கு பிசாசு அங்கே ஒரு வழி வச்சுருவோம்ல. காலை எழும்புனோமா, ஜெபம் பண்ணோமா, ஊழியத்தை பார்த்தோமான்னு விட்டுட்டு ராத்திரி முழுவதும் எது ஓடி இருக்கு? இந்த சிந்தனை ஓடி இருக்கு. தூங்க முடியுமா? தூங்கியிருப்போமா? படுத்திருப்போம். பாடி ரெஸ்ட் கிடைச்சிருக்கோம், மைண்ட் ரெஸ்ட் கிடைக்காது. மைண்ட் ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். நம்ம தான் 1008 பிரச்சனை இருக்கே, எப்படி நம்ம மைண்ட் ரெஸ்ட் எடுக்கும்? ஒன்று போனால் ஒன்று நம்ம சுற்றிக்கிட்டே இருக்குது, லோடு ஆகிட்டே தானே இருக்குது. இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் மனைவி அப்படிங்கிறவா புருஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். புருஷன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அதை உணர்ந்து அல்லது அதை ருசித்து அதை பதில் சொல்லக்கூடிய அளவில், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் மனப்பாங்கு மனைவிக்கு இருக்கணும். மனைவி ஒன்று சொன்னான்னா அதை அல்லல் தட்டாமல் அதை புருஷன் வந்து அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ மனைவி வந்து ஒரு காரியத்தை ஷேர் பண்ணணும்னு நேரம் சமயம் பார்த்து புருஷன்கிட்ட சொல்ல வரும்போது வேறு பேசிக்கலாம், இப்போ அதுதான் உனக்கு முறைய முக்கியமான தட்டக்கூடாது. நமக்கு அது முக்கியம் இல்லைங்க, ஆனால் அவங்களுக்கு அது முக்கியம். யாருக்கு? வீட்டில் இருக்க பெண்களுக்கு அது முக்கியம்.
அவங்க யார்கிட்ட போய் பேசுவாங்க? சில விஷயங்கள் பிள்ளைகள்கிட்ட பேச முடியாது. ஒரே சோர்ஸ் யார்கிட்ட தான் பேச முடியும்? கணவன்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். இப்போ கணவனும் அங்கே ஸ்பேஸ் கொடுக்கல, இடம் கொடுக்கல, அங்கே என்ன ஆயிரும்? அழுத்தம் வந்துடும். புருஷன்கிட்டையும் சொல்ல முடியல, இதை போய் நம்ம அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணம் முடித்த பிறகு ரொம்ப அப்பா அம்மானு போய் அங்கே உறவாடி பாசத்தில் கடந்தா இங்கே உள்ள பாசமெல்லாம் டிமினிஷ் ஆயிரும். அப்போ அங்கே ரொம்ப போட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம எந்த காரியம் லாப நஷ்டம்னாலும் எங்கேயே வச்சுக்கிடணும், விதின் த ஃபேமிலி. அது ஃபேமிலின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். புருஷனுக்கு ஒரு காரியம் அப்படின்னா யார்கிட்ட சொல்லணும்? மனைவியிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ டைம் எடுத்து, இல்லை அப்படி சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். நிறைய ஊழியக்காரங்க ஊழியம் நான் வைராக்கியமாக ஊழியம் செய்கிறேன், நான் எனக்கு ஊழியம் தான் முக்கியம், அது ஊழியம் தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துடணும், புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துடணும். அதை தாண்டி போய் இதை வேண்டான்னு இப்படி தள்ளி விட்டுட்டு போய் ஊழியம் செஞ்சான்னு அந்த ஊழியம் விளங்காது. அப்படியே ஊழியம் விளங்கினாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் இங்கே ஓட்ட விழுந்துடும். எங்க குடும்பத்தை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வெற்றி இல்லாமல் நடத்திட்டு ஊழியத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல என்ன வேணும்? ஃபேமிலி சக்ஸஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னது? ஊழியம். நம்ம பிள்ளைகளை முதல்ல சரியான ரூட்டில் நம்ம கொண்டு போகணும். அப்புறம் நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போகணும். நமக்கு போகிற இடங்களில் வர இடங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும். அப்போ மெயினாக வந்து 100க்கு 100 கான்சன்ட்ரேட் பண்ணி கைட் பண்ணி வழி நடத்தி ரட்சிப்பு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சரியான பாதையில் கொண்டு வர வேண்டியது முதல்ல யார்? அவர் ஓன் சில்ட்ரன். அப்போ சபையில் இருக்கக்கூடிய மற்றவங்க, நம்முடைய மற்ற பிள்ளைகள். அப்போ நம்ம இதெல்லாம் அந்தந்த ரூட்டில் கரெக்டாக நம்ம செய்யலை அப்படின்னா ஊழியத்தில் வந்து படு தோல்வி ஆயிரும். இன்றைக்கு சிலர் வாழ்க்கையில் சில ஊழியக்காரங்க லீடர்ஸை நான் சொல்கிறேன், மன அழுத்தத்துக்குள்ளே போய் உடலெல்லாம் தெம்பாக இருக்குது, ஆனால் மனசில் தெம்பு இல்லை. ஒரு லீடர் சொல்லார், எனக்கு உடம்புல ஒரு நோய் இல்லை, ஆனால் என் மனதளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ அவருடைய பிரச்சனையை, அவருடைய பாதிப்பை ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே மனைவி அதுக்கு முன்னாலே டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. டிப்ரெஷனுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. முகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சார்வாக போகுது அப்படின்னா இருதயத்தின் எண்ணம் இவங்களை அழுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு டக்குன்னு காரை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு, என்னம்மா எதுக்கு நீ ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்கிய, நீ எதுக்காக அப்படி இருக்க, சொல்லு என்ன விஷயம், நம்ம அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கவலை என்னங்கிறத தோண்டி வெளியே எடுக்கணும். அதை தோண்டி வெளியே எடுத்து போட்டாச்சுன்னா அங்கே பிரச்சனை இருக்காது, அழுத்தம் இருக்காது. இப்போ நமக்கு தான் இங்கே மனைவிகிட்ட உட்காந்து பேசுறதுக்கே நேரம் இல்லையே, நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களுக்கு ஜென்ரலாக என்ன இல்லை, நேரம் கிடையாது. ஏன்? நமக்கு என்னது? ஊழியம். எப்போ பார்த்தாலும் என்னது? ஊழியம் 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 ஊழியம். அதில் சமநிலை பிரமாணத்தை கை கொள்ளணும். குடும்பம், ஊழியம், இந்த ரெண்டையும் எப்படி வைக்கணும்? பேலன்ஸ் பண்ணணும், சமநிலையில் வைக்கணும். குடும்பத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குடும்பத்துக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஊழியத்துக்கு கொடுக்கணும். இந்த ரெண்டையும் சமநிலையில் வைக்கலை அப்படின்னா காரியம் கெட்டது. எங்காவது ஒரு பக்கம் இம்பேலன்ஸ் ஆகி கொடை வண்டி தூக்கி போட்டுரும். இப்போ நான் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வெளியில் இருக்கேன். ஆனால் பாஸ்டம்மாவோட ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பேசிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போதும் பேசிடுவேன். நான் ஃபோன் அடித்த உடனே என்னை கூட்டத்துக்கு கிளம்பிட்டிங்களா? ரைட்டு போய்ட்டு வாங்க. நீ என்ன செய்த? நான் இப்போ தாய்மார் கூட்டத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவங்க அங்கே என்ன செய்தாங்கிறது ஏன்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறேங்க, கூட்டம் முடிஞ்சால் அடுத்த இடத்துக்கு போகிறோமா, ஃபோன் அடித்த உடனே முடிஞ்சிட்டா கிளம்பிட்டிங்களா? ஆமாம்மா, நான் சிவகங்கை மீட்டிங் முடிச்சு இப்போ திருமங்கலத்துக்கு போயிட்டு இருக்கேன். எந்த இடத்துல போகிறீங்க? என்ன இடத்துல போகிறேன். அப்படியா, ரைட்டு. என்ன சாப்பிட்டேன்? இதான் சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்டேன்? நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன். சாப்பாடை விசாரிச்சிருந்தோம். அப்படி பேசிகிட்டே வரையில் நாங்கள் படுத்துருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு டக்குன்னு சொல்லாமலே நான் கட் பண்ணிட்டேன். நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தூக்கம். ஒரு ஆள் தூங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் வைக்கிறேன்னு கூட சொல்லலை. நான் பிறகு பேசுகிறேன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour நான் தூங்கணும் அப்படின்ன உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஏன்னா எது முக்கியம்? தூக்கம் முக்கியம். தூக்கம் வரும்போது தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் தூக்கத்தெல்லாம் வரவழைக்க முடியாது. அதில் மாத்திரை போட்டு உடம்பை கெடுத்துருவோம். மோஷன் வரும்போது நீங்கள் போகலைன்னு வைங்க, திரும்ப மருந்து மாத்திரை கொடுத்தாலும் வராது. தூக்கம் வரும்போது தூங்கணும், மோஷன் வரும்போது போயிடணும். தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், பசி எடுக்கும்போது சாப்பிடணும்.
நம்முடைய உடம்புல வந்து சில சென்சேஷனை கத்தர் வச்சுருக்காரு. நம்ம வந்து ஊழியங்கிற பேரில் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவர் தாகமாக இருந்தார். கப்பலின் அடித்தளத்தில் போய் என்ன செய்தார்? தூங்கினார். லாசர் இறந்ததை பார்த்த உடனே ரொம்ப அன்பான குடும்பம் இப்படி இறந்து அலமோதுறாங்களே அப்படின்னு அவரும் மனுஷன் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். ஸோ ஹி வாஸ் லிவிங் லைக் எ ஹியூமன் பீயிங். எக்ஸாக்ட்லி அந்த உணர்வுகளுக்குள்ளேயும் அந்த உணர்ச்சிகளுக்குள்ளேயும் இருந்து தான் அவர் வாழ்ந்து அவர் போய் சிலுவையில் போய் மரித்து சிலுவையில் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இதோ உன் தாய் அதோ உன் மகன் அந்த கடமையும் கரெக்டாக செய்துட்டு. இதெல்லாம் என்னது? சும்மா பிரசங்கத்துக்கு மட்டும் அதோ உன் தாய் அதோ உன் மகன் சொல்லிட்டு போகிறதா? அதை பிரசங்கம் பண்ணுற நாம் நம்முடைய தாயை கவனிக்கமா? தாயை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கமா? தகப்பனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கமா? பொறுப்பு நம்மகிட்ட ஒரு பொறுப்பு இருக்குன்னா அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம இப்போ நம்ம காலம் முடிய போகுது பொறுப்பை ஒப்படைக்கிறோமா? நமக்கு பின்னால் திகைப்பு இருக்கக்கூடாது. இயேசுநாதருக்கு பின்னால் சீஷர்கள் வந்து சொன்னதெல்லாம் உள்வாங்காமல் இருந்ததுனால திகைச்சாங்க, கலங்குனாங்க, பின்மாறி போனாங்க, போட்டை தூக்கிக்கிட்டு போனாங்க. ஆண்டவர் எல்லாம் விட்டுட்டார். அவர் ஒவ்வொன்றா சொல்கிறார், நான் கலிலேயாவில் இருக்கையில் உங்களுக்கு சொல்லவில்லையா? ஏன்னா இவர்கள் சிலுவையில் அறைவார்கள், 3ஆவது நாள் உயிர் தெழுவேன் உங்களுக்கு நான் சொல்லலையா? எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. அப்போ மறந்தால் என்ன பண்ணுறது? ஞாபகப்படுத்தணும். நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போய் தான் வரணும். எங்க கடலில் போய் நின்று மீன் பிடிச்சி ஏமாந்த பிறகு இவர் மீனை சுட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கவர் எங்கள் வீட்டில் நான் எல்லோரும் நம்ம போவோம். எங்கே போவோம்? நான் மீன் பிடிக்க போகிறேன்னு எல்லாம் என்ன சொன்னாங்க? நாங்களும் வருகிறோம். எல்லோரும் ஒருமனப்பட்டாங்க. எப்போவுமே தீமையான காரியத்துக்கு சீக்கிரம் ஒருமனை வந்துடும், நல்ல காரியத்துக்கு ஒருமனை சீக்கிரம் வராது. ஸோ நாங்களும் வருகிறோம், ரைட்டு போவோம். படகை தூக்கியாச்சு, போயாச்சு. விடிய விடிய போடுறாங்க. ஏன்னா என்ன துணிச்சல் தெரியுமா? பேதுருவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கதான் என்ன கடல்? கலிலேயா கடல். அவன் பிறந்து வளர்ந்ததே எதெல்லாம் வளர்ந்தான்? கலிலேயா கடலில் தான். கலிலேயா கடலில் என்ன மீன் எந்த இடத்துல இருக்குன்னு அந்த இன்ச்சு பை இன்ச்சு அவனுக்கு தெரியும். யாருக்கு? ஆமாம். இப்போ அவன் இது வரைக்கும் ஒரு டிவைன் கிரேஸில் இருந்தவன் இப்போ டக்குன்னு எங்கே குதிச்சிட்டான்? ஹியூமன் எபிலிட்டிக்கு குடிச்சிட்டான். கலிலேயா கடல் தானே, எனக்கு தெரியாதுதா, வாங்க போவோம், போய் மீன் போடுவோம், வலையை போடுவோம் அப்படின்னு எதுக்குள்ளே வந்துட்டான்? இந்த ஹியூமன் எபிலிட்டி இருக்குது பாருங்கள், மனிதனுடைய திறமை. இந்த ஊழியத்தில் மட்டும் மனித திறமையை நம்ம நம்பணுன்னா அம்போன்னு போயிடுவோம். ஊழியத்தில் எதை நம்பக்கூடாது? நம்ம படிச்சிருப்போம், இங்கிலீஷ் பேச தெரியும், பிரெஞ்சு பேச தெரியும், டச்சு பேச தெரியும், எல்லா இடமும் நமக்கு தெரியும். பெரிய அறிவு நான் சொன்னல, காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மாடல் எல்லாம் தெரியும். அது ஒன்றும் நான் இதை முதல்ல இதை ஸ்டடி பண்ணும்போது காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மாடல்னா உடனே தலை எனக்கு ஒரு நிமிஷம் சுற்றிட்டு. ஏன்னா அந்த வார்த்தை வந்து என்னது? பெருசாக இருக்குது. ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா வேறு ஒன்றும் கிடையாது. அறிவுத்திறன். அந்த அறிவுத்திறன் நடக்கையத்தான் அவ்வளோ பெரிய வார்த்தையில் பெருசாக போட்டிருக்கு. அறிவுத்திறன் நடக்கை. அப்போ ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் ஒரு சிந்தனை, அதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை பிஹேவியர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு விளைவை கொண்டு வருது. இதுதான் அது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படின்னா தாட்டில் வருது பாருங்கள், அதை அங்கே ஃபில்டர் பண்ணி அங்கே கண்ட்ரோல் பண்ணணும். அங்கே கண்ட்ரோல் பண்ணால் அடுத்தடுத்து இவ்வளவு சீக்வன்ஸாக செயின் மாதிரி வந்து நமக்குள்ள ஒரு விளைவை ஏற்படுத்தாது. ஆக சீலிங், அப்புறம் லீடிங். சரி, இப்போது இந்த தேவையில்லாத தாட்ஸ் உள்ளே வரக்கூடாது. நம்ம வீடும் அமைதியாக இருக்கணும், பேச வேண்டியதை மட்டும் பேசணும், தேவையில்லாததை நம்ம பேசக்கூடாது. இப்படி ஒரு நல்ல ஒரு சூழலில் நம்முடைய குடும்பத்தை நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் ஊழியத்தை நம்ம சரியாக கொண்டு போக முடியும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஆவியில் நிரம்பணும். பரிசுத்த ஆவியினில் நிரம்பி அந்நிய பாஷையில் பவுல் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரை பார்க்கலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா அந்நிய பாஷை இருக்கா இல்லையா, அந்நிய பாஷை பேசலாமா பேச வேண்டாமா, இவங்க தான் பரலோகத்து ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதை பெரிய பிஸ்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எதுக்கு அந்த வேலை? உனக்கு அந்த கிருபை இருக்குன்னா நீ பேசு, உனக்கு அது இல்லை அப்படின்னா வாயை மூடிட்டு சும்மா இரு, அவ்வளோதான், முடிஞ்சு. இதை போட்டு எதுக்கு பேசலாமா வேண்டாமா, ரொம்ப நேரம் பேசலாமா ஷார்ட்டாக பேசலாமா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவில் எனக்கு அதில் துலாம்பரமான வெளியரங்கமான கிளியர் கட் அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாரு. எனக்கு 1/2 மணி நேரம் வேறு தோத்திரம் அலையிலையா சொல்லாமலே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்க முடியும். அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்காரு.
அந்த நாக்கு அந்நிய பாஷையில் ஆரம்பித்ததுன்னா அந்நிய பாஷை முடிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆவியின் நிறைவை கத்த நமக்கு தந்திருக்கிறார். இது மனப்பாடம் பண்ணி பேசுறது இல்லை. எது அந்நிய பாஷை அல்லது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி பேசுறது கிடையாது. இது நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நமக்குள்ள ஒரு நிறைவை தந்துட்டாருன்னா அவர் பாட்டுக்கு அந்நிய பாஷை நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும். நம்ம நாக்கை யாருக்கிட்ட கொடுத்துடணும்? ஆவியானவர்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் நீ வாயை தர நான் நிரப்பேன். நீ வாயை மூடிக்கிட்டா எப்படி நிரப்பார்? உட்காந்துக்கிட்டு தோத்திரம் இங்கே தோத்திரம் சொல்ல இந்த காதுக்கே கேட்காது. சில தோத்திரம் பண்ணும்போது அப்புறம் எங்கே கூடிய ஆவியில் நிரம்ப முடியும்? இங்கே சொல்கிறாங்க தோத்திரம், அது எங்கே கேட்கல? இந்த காதுக்கே கேட்க மாட்டாங்க. ஆமாம், அரை அடி கூட இல்லை, ஒரு சான். இந்த ஒரு சான்லையே என்ன கேட்க மாட்டேங்க? தோத்திரம் கேட்க மாட்டேங்க. என்ன ஜெபம் பண்ணலையா? நான் ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய் மட்டும் அசைஞ்சா ஏலி அண்ணால கேட்ட கதையில் தான் இருக்கும். வாய் மட்டும் அசைஞ்சது. ஏலி போய் என்ன கேட்டான்? நீ குடிச்சிட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டான். இவன் ஜடாபுடான்னு ஆண்டவரே தேவனே என் அங்கலாய் போய் பாரும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த கிழவன் கேட்டிருக்க மாட்டான்ல, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அவன் என்ன கேட்டான்? இப்படி போட்டு இவ புலம்பிக்கிட்டே இருக்காள, குடிச்சிட்டு வந்து புலம்புதாளா? அப்போ தான் அவள் சொன்னதான். இல்லை, அவள் உள்ளம் உடஞ்சதுனால அவள் சொன்னான், நம்ம பெண்களாக இருந்திருந்தா ஏலியை உண்டு இல்லைன்னா ஆகிருப்போம். ஆவி அவிஜாமெல்லாம் விரவு. என்னையா நினச்சிக்கிட்டீங்கன்னு அங்கனே ஒரு பெரிய சண்டை எடுத்துகிட்டு வந்து இருக்க ஆவியெல்லாம் போயிருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு நிதானமான பெண். அதை நினச்சி பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா என்ன அழகாக பவ்யமாக ஒரு பதிலை சொல்ல பாருங்க. அதுதான் பக்தியின் ஒரு ரகசியம். அவ என்ன சொன்னா? நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அந்த இடத்துல நான் மனக்லேசம் உள்ள திரை அப்படிலாம் சொல்லலை. அந்த இடத்த நீங்கள் வாசிக்கும் போது இந்த பைபிளுடைய வாசகத்துக்கு ஒரு டோன் இருக்குது. அந்த டோனில் தான் வாசிக்கணும். இப்போ அவர் சொல்கிற, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னையை பார்த்து இப்படி பேசுனீங்களே. உடனே அவன் இப்படி சொன்னவன் உடனே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்துலையும் கூட அவருடைய பதில் எப்படி இருந்தது? அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோ மென்மையாக இருந்துச்சு, அவ்வளோ பக்தியாக இருந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் முன்னால் சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம். உடனே அவன் சொல்கிறான், உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்டதை செய்வார், நான் ஆசீர்வாதம் கொடுக்குறான். அப்போது முனங்கிக்கிட்டு, நான் எப்போவுமே சொல்லுவேன், வாயை வச்சுக்கிட்டு முனங்கப்படாது. வீட்டில் பேசும்போது சண்டை போடும்போது மட்டும் 7 வீட்டுக்கு கேட்காக்கில் வார்த்தையாக பேசணும், அப்படி தானே? அமைதியாக பேசணும். சரி, இன்னொன்று, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ இந்த கையில் பிரயாசப்படுறதை நம்ம சாப்பிடணும்னா இந்த கையை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு தட்டணும். நீங்கள் தேவ சமூகத்தில் நல்லா கைதட்டி கர்த்தரை துதித்து பாடி இந்த கைட்டு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா, இந்த கைட்டு நீங்கள் போய் இப்போ நம்ம ஊழியக்காரங்க ஒருத்தங்க ஒரு சில ஆசீர்வதிக்கிறோம், பலனை கர்த்தர் தருவார். நம்ம ஆசீர்வதித்ததினுடைய பலன் கிடைக்கும். உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவார். இந்த கையை எதுக்கு பயன்படுத்தணும்? கைதட்டி கத்தரை துதிப்பதற்கு. ரிக்கபல ருதுரபியா ஷல்லபர் ரகலபரபர துரபா அம்பர் ரகலபர ரபௌட ரபில நிகபல ருதரதி அந்தக்க வரக்கல மக்ஸல ரதுரபா அம்பர் ரபரபரபரபரபரபர நிகபல ருதரபியா பரபரபரபா அகரபல ரபௌ ஷார ரபௌட ரபில ரபௌ கபலபா இபர் ரபா ரக லக ரக த த த த த த பா 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 துர்மினி யாரபா ரபிலபா ரகிலபா ரகலபா ரகா ரபா Dimbar raka shalir rabala karaba, bara bara bala karam dara rabala raba raba. Rege rikala. Ila kriya riaka. Andara laba riya raba shaba. Ira baka rabiana. Uraba naga laba radia. Pariya marasya. Imbara bala ragadala di andara raba. Baga marian lagara mara baga raba. Ara mana lara lara ba. Duribini sara bala 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 andar rabala bala bara bana bara 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 ba khaba dilaba bima rila ga ra ga ra ba dura maria ra kala ria ra shabe mambara bala ra ba shambara ba rabina bara kamana bara mangara ra andara ra ba shabara bala bala ramana bara 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 bala bala rega bala ra dura bila ra dia
Ara ba 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 rikaba. Ribia hara. Kulama hriya. Mamba ragala masha. Bara balara diara dio. Lamidiara kaba. Ambara balara bau. Dona bela karamash Kiramelebi Yanamashanguraba, Adadara Malaribi Amarama Shabara Balabaraba, Ambara Balara Bauda Bilari Gabala Rudi Andara Bauda Biara Bakaba, Dita da Ralaba, Urala Raba Baba, Irabara Lagaraba, Urababa Rara Rala Gamanara, Limba Ragashe, Araba, Ikamara. La 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 la. Runkana Mashaban. Shab Kamara Kabala Redi Arab. Rankal Barbia Nasalba. Loribi Harala Kuriara. Hey Hamarashi. Numbara Vilara Karamashabala Balabala. Randala Rabau Shabala Balabala. Rembala Bala Rudara Bela Redi Amarakandara Rabosh. Limira Bala Ragula Bi Araba Shavara Barabala. Rabala Bara 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 Bala Bara Bala Gabala Rudara Bi Araba. Amira Bara 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 Rabila Gabala Rudara Dia Rabala Ragudara Dia. Timbara Bala Rabo Shambara Bala Bara 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 Bia Rikava. Dura Mila Rigamana Salarabi Arab. Sangara Balara Bauda Rabila Gabalaru Salarabi Barabara. Arabala Garabarodura Viladi Amdara Bauda Rabila Gabala Kabara Baraba. Ambara Bala Bauda Biaraba Sharabakara Diara. Rimala Habara di Amdara. Sora Biara Kamasha. Amen, amen, amen. Amen. ஆண்டவரே தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து நிரப்புங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து நிரப்புங்க. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ரிகமனஸ்யாரபக்கம் அம்பல பஷந்த ரபவுடியாரப. ஆமென். எபேசியர் 5:13 வாசிங்கப்பா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். சுகபர ஹலரதி கனஸ்யந்தரப வலமனமரகல பரதுரபில ரிகமனஸ்யாரப. அதான் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதிவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இப்போ சரி, இப்போ எப்போ நமக்குள்ள ஆவியினுடைய ஒரு நிறைவு இருக்குதோ அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ தான் என்ன பண்ண முடியும்? சங்கீதம் பாடல் எல்லாம் நமக்கு வரும். இல்லைன்னா என்ன வராது? சங்கீதமும் பாட்டும் வராது. சங்கீதங்களினாலும் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. எதில் புத்தி சொல்லணுமா? 3 காரியம். ஒன்று என்னது? சங்கீதம். 2வது கீர்த்தனை. 3வது ஞானப்பாட்டு. கீர்த்தனையும் பாட்டு தான், ஞானப்பாட்டும் பாட்டு தான். சங்கீதங்கிறது வேதத்தில் இருக்குது. சங்கீதத்தை வாசிக்கிறதுனால நாம் பாடுகிறது தான் என்னது? ஞானப்பாட்டும். ஞானப்பாட்டுன்னு ஏன் சொல்லியிருக்கு தெரியுமா? ஞானமாக காரியங்களை செய்வதற்காகத்தான் நம்ம இந்த பாடல்களை பாடுறோம். இந்த பாடல்லே கற்று நம்மளோட பேசிடுவார். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பாட்டு, ஞானப்பாட்டு இதெல்லாம் எழுதினவங்க எப்படி எழுதினாங்கன்னா அனுபவபூர்வமாக எழுதினார்கள். இன்றைக்கி இருக்கிற மாதிரி டப்பாக்குத்து பாட்டு கிடையாது. டங்கு டங்கு டிங்கு டிங்கு டகடா டகடா டகடான்னு போட்டு பீட்டை போட்டு அடித்து அது இல்லை. இது போட்டால் தான் இப்போ ஆவியும் வருது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஞானப்பாட்டுகளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அனுபவங்களை அருமையாக கத்தரோடு இருந்த பாதம் ஒன்றே போதும் எனக்கு இப்பாரில் வேதொன்றும் வேண்டாம். எது போதும்? பாதம் ஒன்றே போதும்னா பாதம் ஒன்றே போதும்னா பாதத்தில் கிடந்தவங்க தான் அதை பாடினாங்க. இன்றைக்கி ஊர் உலகமெல்லாம் சுற்றிட்டு பாதம் ஒன்றே போதும்னா ஒரு நாள் பாதத்திலே உட்காரலையே. ஊர் உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பாட்டை பாடுறோம்? பாதம் ஒன்றே போதும்.
அப்போ நம்ம அந்த பாட்டுக்கும் நமக்கு என்ன இல்லை சம்மந்தம், அனுபவத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த காலத்தில் பாடல் எழுதினவர் சாரால் நவரோஜியம்மா ஒவ்வொரு பாடல் எழுதும்போதும் தூதனோட உள்ள ஒரு அனுபவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பாட்டா இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கர்த்தர் இதை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னணியம் இருக்குது. இங்கே நம்ம எழுதியிருக்க பாட்டுக்கு ஏதாவது இன்றைக்கி இருக்குது பாருங்கள், சும்மா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், உணர்வை தூண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆவியில் நம்மளை உற்சாகப்படுத்துமானா ஒன்றும் உற்சாகப்படும். எப்போ பாட்டில் ரொம்ப நீங்கள் லைத்து கையை தட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டீங்களோ அதோட ஜோலி முடிஞ்சது. நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது பாட்டில் அல்ல எதில்? பரிசுத்த ஆவியில். அதனால தான் ஆவியில் நிரம்பி. இப்போ நான் கூட்டத்துக்கு போகும்போது சொல்லுவேன், ரொம்ப போட்டு நீங்கள் என்னையை வச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காதீங்க. 1 மணி நேரம் பாட்டு பாடிட்டு 3/4 மணி நேரம் செய்தி கொடுத்தா என்ன அர்த்தம்? நமக்கு 2-2.5 மணி நேரம் இருந்தால் தான் செய்தி கொடுக்க முடியும். இவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாடி டயர்டாகிடுவாங்க. அப்புறம் செய்தி கேட்கையில் எல்லாம் என்ன செய்யும்? தூங்கிட்டு கிடக்கும். நான் செய்தியை கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து என்ன செய்யுங்க? பாட்டு பாடுங்க. அது நீங்கள் தூங்குவையிலோ பாடுவையிலோ அதுக்கப்புறம் அது உங்களுக்கு. நான் முதல்ல என்னத்தை கொடுத்துட்றேன்? செய்தியை கொடுத்துருந்தேன். அதனால் ஒரு பாட்டு 2 பாட்டோடு என்ன செய்யுங்க? நிறுத்திடுங்க. பாட்டு எதுக்கு தெரியுமா பாடுறோம்? ரொம்ப சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி தான் நினச்சி பாட்டு பாடினோம். இப்போ என்னாச்சு? கூட்டம் வர்றதுக்காக தான். கூட்டம் வர்றதுக்காக தான் இதை பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா வீட்டில் ப்ரிப்பேர்டு, அவர் சொன்னது கரெக்டு. பல நினைவுகளோடு இருப்போம்ல, இங்கே ஒரு பாட்டு 2 பாட்டு பாடின உடனே இருதயம் ஒரு முகத்துக்கு வந்துடும். அந்த செய்திக்கு ரெடி ஆகிடுவோம். அது 100% உண்மை. அதுக்கு தான் 2 பாட்டு 3 பாட்டு பாடினது. நான் டெல்லியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன், 14 பாட்டு பாடியிருக்கேன். அப்பவும் கூட்டம் வரல. 14 பாட்டு பாடியாச்சு. அவர் சொல்லிக்கிட்டே கடைசியில் சொல்ல, பாஸ்டர் பார்த்தீங்களா 14 பாட்டு பாடியாச்சு, இன்னும் ஆட்கள் வரல. நீங்கள் விடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டே நான் பேசினேன். தேனி மாவட்டத்தில் முதல்ல என்னைய ஊழியர் மீட்டிங் கூப்பிட்ருந்தாங்க. மாவட்ட ஊழியர் கொடுகைக்கு பாஸ்டர் தேவதாஸ் தான் கூப்பிட்ருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கரெக்டாக 10:30 என் கையில் மைக்கை கொடுத்துடணும். அவர் சொன்னார், 10:30க்கு 8 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னாரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? இல்லையா, கூட்டம் இருக்காது. எனக்கு கூட்டம் வேண்டாம், எனக்கு 8 பேர் பெரிய கூட்டம்ல. நீங்கள் மைக்கு தரலைன்னா என் தலையிலே மைக்கு இருக்குது, நான் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. அதே மாதிரி சுற்றி முத்து பார்த்தாரு, கரெக்டாக 10:30. எத்தனை பேர் வந்தாங்க? 8 பேர். நான் என் பாட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சிட்டேன். 12:30 வரைக்கும் ஒருத்தராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கே உட்காருவாங்க தெரியுமா ஊழியக்காரங்க? கடைசியில் சேர் இல்லைனாலும் ஒரு சேரை எடுத்து கொண்டு போய் போட்டால் கடைசியில் உட்காந்துருவாங்க. முன்னால் ஒரு சேர் கிடக்கு, அதில் உட்காரலான்னு நினைக்க வேண்டாமா? ஐயா உங்களை தான் நான் சொல்லுறேன், ஸ்டுடியோ கேமராக்காரரை. இங்கே ஒரு சேர் இருக்குது முன்னால், இதில் உட்காந்தா இந்த இடம் நிரம்பிடும். இப்போமாவது உட்காரலாம்ல. இந்த இடம் வெறுமையாக இருக்குது. எனக்கு முன்னால் ஒரு சேரு. ஒவ்வொருத்தரையாக அங்கே உட்கார்றவங்களை எல்லாத்தையும் வரவேற்று முன்னால் உட்காருங்க, அங்கே உட்காருங்க, அதில் உட்காருங்க, இதில் உட்காந்து பிரசங்கத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு அவர் சொன்னார், கரெக்டாக நீங்கள் 1 மணிக்கு முடிச்சிருங்க, இல்லைன்னா நீங்கள் மட்டும்தான் நின்று பேசிகிட்டு இருக்கணும், எல்லோரும் போயிடுவாங்க. ஏன்னா ஊழியர் கூடுகையில் டைம் என்ன? ஆமாம், எல்லோரும் சேரதுக்கு 12-12:30 ஆகும். ஆனால் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நான் சொன்னேன், துவக்கிறது தான் நம்ம, முடிக்கிறது ஆவியானவர். நான் ஆவியை நடத்துதல் படி தான் போவேன். யார் இருந்தாலும் இல்லாட்டிலும் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பாஸ்டர் அப்படின்ட்டார். ஐயா நீங்கள் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிங்களே அப்படின்னா, நான் ஒத்து வரல, ஆனால் ஆவியானவர் ஒத்து வரணுமில்ல. நான் எதுவுமே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு 200 பேர் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன். எல்லாத்தையும் முன்னால் முதல் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் நிரப்பி, இங்கே வாங்க சார், அங்கே ஒரு சேர் கிடக்கு பாருங்க, உட்காரங்கன்னு நான் பாயிண்ட் அப்படியே ஆரம்பி இப்படியே பேசி 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 ஒரு மாதிரி நிரம்பிச்சு. கரெக்டாக 1 மணிக்கு ஒருத்தர் எழும்பினார் எங்கள் டைனிங் ஹாலுக்கு. 1 மணிக்கு முடிஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு ஹோட்டல்லேருந்து கரெக்டாக டைனிங் ஹாலில் கொண்டு வச்சுருவாங்க. இவர் நைஸாக எழும்பி அப்படி போய் அப்படி ஒரு சுற்றிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டார். என்ன வரல? ஒரு 1:15 ஒருத்தர் எழும்பினார். அவர் அப்படியே போய் ஒரு லாத்தி அடிச்சுட்டு திரும்ப அவர் உட்காந்துட்டார். 1:15 என்ன வரல? சாப்பாடு. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1 மணி தாண்டி 1:15 தாண்டி 1:30 தாண்டி 1:45 வந்துடுச்சு. ஒரு ஆளும் எழும்பலை.
நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்ததெல்லாம் பிந்தி வந்தீங்க. நீங்கள் வந்ததுலேருந்து 1.5 மணி நேரத்தை கணக்கு வைங்க. நான் 10 மணிக்கு வந்துட்டேன், என் கையில் 10:30க்கு மைக் கொடுத்துட்டாங்க. 8 பேர் தான் இருந்தது. அந்த 8 பேர் வேணால் நீங்கள் போயிடலாம். மீதி உள்ளவங்க எல்லோரும் என்ன செய்யணும்? மனசாட்சி இருக்குமானால், நீங்கள் மனசாட்சி உள்ள ஊழியக்காரனாக இருந்தால் இந்த இடத்த விட்டு எழுப்பப்படாது. ஆவியானவரும் பேசிகிட்டே இருக்கார். 1:45க்கு நான் முடித்து அவர்கிட்ட மைக்கை கையில் கொடுத்தேன். கரெக்டாக 1:45க்கு தான் சாப்பாடு வந்திருக்கு. ஆச்சரியமான ஆட்சி. அவர் சொல்கிறாரு, இது ஒரு காலம் நடந்ததில்லை இத்தனை வருஷத்தில். 1 மணிக்கு சாப்பாடு வந்துடும். இன்றைக்கி நீங்கள் பிரசங்கத்தை முடிக்கவும் தான் அங்கே வேனில் வருது. என்னது? சாப்பாடு. என்ன, நீங்கள் இது வரைக்கும் ஆவியானவரையே ருசிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, சாப்பிட்றதுலேயே கவனமாக இருந்தீங்க, 1 மணிக்கு முடிக்கிறதுலையே கவனமாக இருந்தீங்க. ஆண்டவர் பார்த்து எல்லாத்தையும் சட்டியை குப்பரை கவுத்தி விட்டார். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். துவக்கிறது நாம், முடிக்கிறது யார்? அவர் எப்போ முடிக்காருன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இது ஆவியில் இருக்கிற கூட்டத்துக்கு நான் சொல்கிறேன். சிஎஸ்ஐ கேத்தலிக்கு அதுக்கெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா அவங்க சைக்காலஜி படி போகிறவங்க. நான் என்னுடைய போஸ்ட் பிஹெச்டிக்கு பெங்களூரில் படிக்க கிளாஸ் அட்டன் பண்ண போயிருக்கேன். மைசூர்லேருந்து ஒரு ரெவரண்டு, கரூர்லேருந்து ஒரு ரெவரண்டு என் கூட படிக்காங்க. மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு கை கழுவிட்டு இப்படி வரும்போது அவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பிஷப் கரெக்டாக பிரசங்கம் 20 நிமிஷம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, என்ன பேசணுமாலும் அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பேசுங்கன்ட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். மைசூரில் உள்ளவர் சொல்கிறார். அப்போ கரூரில் உள்ளவருன்னு சொல்கிறார், ஆமாம், மிஞ்சி போனால் 25 நிமிஷம், அதுக்கு மேலே மெசேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்களுக்கும் சொல்லியிருக்காங்கன்னு அவரும் சொல்லி ஆமோதிக்காங்க. நான் இவங்களுக்கு பின்னால் வந்து நிற்கிறேன். எனக்கு குழப்பமாயிட்டு. நம்ம மினிமம் 1.5 மணி நேரம் 2-2.15 வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் 20 நிமிஷம் 25 நிமிஷங்காங்க. இவங்க செய்கிறது ரைட்டா, நம்ம செய்கிறது ரைட்டா, இவங்க செய்கிறது ரைட்டானா நம்ம செய்து தப்பு, நம்ம செய்கிறது ரைட்டானா அவங்க செய்து தப்பு. இது ஒரு குழப்பமாக இருக்குன்னு நான் ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு, மத்தியானம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ரூமில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படி 2 ரெவரண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அது சரியா, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு. பதிலே இல்லை. நேரம் ஆகிட்டு உடனே கிளாஸுக்கு வந்துட்டோம். சாயங்காலம் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்பவும் பதில் இல்லை. மறுநாள் காலையில் திரும்ப நான் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கண்டிப்பாக இதுக்கு பதில் வேணும். அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, அவன் செய்கிறதும் சரி, நீ செய்கிறதும் சரி. இப்போ குழப்பம் கூடிட்டு, ஒன்று அது சரியாக இருந்தால் நான் செய்கிறது தப்பாக இருக்கணும், நான் செய்கிறது சரியாக இருந்தால் அது தப்பாக இருக்கணும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2மே சரினோன்னா குழப்பமாயிட்டு. திரும்பவும் நான் விடலை, ஆண்டவரே எனக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ அழகாக ஆண்டவர் சொன்னார், அவங்க சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி படி 40 நிமிஷம்தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு. அதுபோல் சைக்காலஜி படி பார்த்தா 40 நிமிஷத்துக்கு மேலே யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆவிக்குள்ளே இருந்தால் எவ்வளோ நேரம்னாலும் கேட்பாங்க. பேசுகிறவனும் ஆவியில் இருக்கணும், கேட்குறவனும் ஆவியில் இருந்தால் அது எவ்வளோ நேரம்னாலும் போகலாம் அப்படின்னு. அதுக்கு எனக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். 2 செல் எடுத்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிட்டுனா, ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் ப்ளூடூத்தில், அஸ் லாங் அஸ் இட் இஸ் கனெக்டட் வித் அ ப்ளூடூத் போத் செல்ஸ், 2 டிவைஸும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி இருக்குது அப்படின்னா, ஒரு செல்லில் இருக்கிற எல்லா மேட்டரும் எங்கே போய்கிட்டே இருக்கும், அடுத்த டிவைஸ் போய்கிட்டே இருக்கும். ப்ளூடூத்து கட் ஆகிட்டு அப்படின்னா ரிசீவிங் கட் ஆகிரும், எல்லாம் சென்டிங் கட் ஆகிரும். அதுபோல் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ணுனா, பரிசுத்த ஆவியில் நிரம்பி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் அது ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் மேட்ரு. அதான் 2, அதுவும் சரி இதுவும் சரி. அது ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இல்லை, இடம் கிடையாது. இங்கே சைக்காலஜிக்கு இடம் கிடையாது. இங்கே யாருக்கு இடம்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜனங்கள் வார்த்தையை கேட்க கேரளாவிலலாம் அவ்வளோ 2 மணி நேரத்தை குறைஞ்சி பேசினா 2-2.5 மணி நேரம் ஆயிரும். அது குறைஞ்சி பேசினா பிரசங்கியாராகவே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணணும், கதையெல்லாம் அடிக்க முடியாது, வெளிப்பாடுகளோடு பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அந்த ஜனங்கள் அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தவங்க, வசனத்தில் தேர்ச்சி அடைந்தவங்க, அவங்களுக்கு வார்த்தைகள் போகணும். இங்கே மாதிரி 20 நிமிஷம் 25 நிமிஷம்லாம் என்ன. நேற்றுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு கல்யாணம் வருது. அப்போ அதுக்கு அந்த பாஸ்டர் என்கிட்ட இப்படி இன்னார்லாம் வர்றாங்க, எப்படி பாஸ்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி,
நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்தை நான் நடத்திடுறேன், அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ அவருக்கு என்னென்னா, இவர் நடத்தினார்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும், 20 நிமிஷம் அதை வாசிக்கிறதுக்கு. அங்கே கூட எக்ஸ்ட்ரா வார்த்தையை ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அதை ரீட் பண்ணி சாலமனைஸ் பண்ணதுக்கு 20 மினிட்ஸ் கரெக்டாகும். அந்த 20 மினிட்ஸே அங்கே ஜாஸ்தி. இங்கெல்லாம் மெட்ராஸில் 15 நிமிஷம் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கல்யாணம் நடத்த வேண்டாம், கல்யாணத்தை நடத்துகிறத 15 நிமிஷத்தில் நடத்துகிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவோம், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு மறைமுகமாக சொல்ல வராரு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் ப்ரோக்ராம் போடுங்க, நீங்கள் செய்யுங்கன்ட்டு நான் நாளைக்கு பேசுவோன்ட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா கல்யாணமும் இப்போ எப்படி ஆகிப்போச்சு, கல்யாணத்தன்னைக்கும் அது கத்தோடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் போகிறவங்க வராங்க, போகிறவங்க போகிறாங்க, விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளையாவது ஒரு 1.5 மணி நேரம் இருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கப்படாதான். இப்போ மெட்ராஸ் லட்சணம் அப்படி இருக்குது. மெட்ராஸ் லட்சணம் எப்படி இருக்குது? 1 மணி நேரத்துக்கு மேலே. லைஃப் லாங்காக வாழ்க்கை நடத்த போகிறவங்க 1 மணி நேரம் கூட ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கப்படாதா? அடா பாவி மக்கா, நீங்கள் கல்யாணம் நடத்தி மாலை போகிறீங்க, என் சமூகத்தில் ஒரு 2 மணி நேரமாவது இருக்க வேண்டாமா? இப்போ எப்படி இருக்குன்னா, வர வேண்டியது அந்த ஆக்கில் சாதனைஸ் பண்ண வேண்டியது, போயிட வேண்டியது. பிரசங்கம், பாட்டு, அட்வைஸும் ஒன்றும் வேண்டாம். இனி வர வர ஏதேனும் ஆதிமனமும் இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் மனம் இல்லையே, பிறகு ஆதிமனத்தை பார்த்து ஏதேனும் ஆதிமனத்தை படித்து என்ன செய்ய, என்ன போக்கு இது? எங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் த பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ். பெந்தகோஸ்து சபையில் ப்ரோக்ராம் போடுறது எப்படி சொல்லுங்கள்? இப்படி இருந்தால் இந்த பெந்தகோஸ்து சபைகள் எப்படி விளங்கும்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன லட்சணத்தில் விளங்கும்? இப்போ ஆராதனையை ஆவியில் நிரம்பி நடத்தவா? இப்போ நான் அந்த போன 3ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் ஒரு திருமணம் நடத்துகிறேன். அது பொண்ணு மாப்பிள்ளை இங்கிலாந்து, இங்கே உள்ளவங்க தான். பொண்ணு கர்நாடகா, தமிழ் சரியாக தெரியாது, அதனால் இங்கிலீஷில் சாலமனைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதில் உள்ள சில காரியங்கள்லாம் சொல்லி எடுத்து அதை பண்ணி பிரசங்கம் மட்டும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையுமே கலந்து, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் ஒன்று வச்சாச்சு அப்படின்னா டபுள் மடங்கு டைம் ஆகுங்கிறதுக்காக முக்கியமான, ஏன்னா இங்கிலாந்துலேருந்து சில யூரோப்பியன்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு விளங்கத்தக்கதாக மெயினான பாயிண்ட்டை மட்டும் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு மீதி தமிழில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பிரசங்கம் பண்ணியாச்சு. தேவ பிரசன்னம் எனக்கு அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு தெளிவும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஏன் தெரியுமா? பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த இடத்துல யார் இருந்தது? ஒரு கல்யாண மண்டபம் தான், ஒரு 500 பேர் கூடியிருப்பாங்க, பெரிய க்ரௌட் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு நிதானம், எல்லோரும் ஒரு அமைதி, ஊழியக்காரங்கள்லாம் நல்ல ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோடு இருந்தது. அங்கே யார் உலாவிக்கிட்டு இருந்தா? கர்த்தருடைய ஆவியானவர். கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிச்சு. 10 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் சேர்ந்து 12 மணிக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே, இல்லை 10 மணிக்கு ஆமாம் 10:30க்கு ஆரம்பித்தோம். 10:30க்கு ஆரம்பித்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து க்ரீட்டிங்ஸு, பேசுறது, பாடுறது, பிரசங்கம், சாலமனைஸ் எல்லாம் முடித்து கரெக்டாக 12:05க்கெல்லாம் வைண்டப் பண்ணியாச்சு. அங்கே இருந்தது என்னென்னா தேவ பிரசன்னம். இப்போ ஆராதனையில் நமக்கு எது முக்கியம்? ஆவியானவருடைய பிரசன்னம். அது எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு மேட்ரு கிடையாது. ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் உலாவுறாரா? பிரசங்கியாருக்குள்ள ஆவியானவர் இருக்காரா? அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினால். ஏன்னா சங்கீதங்கள் அப்படின்னா அது சாதாரணமானது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சங்கீத மோசையின் ஆகமத்திலும் சங்கீத ஆகமத்திலும் தீர்க்க தரிசன ஆகமத்திலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. மோசையினுடைய ஆகமம் 5 இருக்கு இல்லையா? பெண்டெட்டுக், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இதுதான் என்னது? மோசையின் ஆகமம். சங்கீத ஆகமங்கிறது எதிலிருந்து? இந்த யோசுவா, அது சரித்திராகமம்னு இடையில் இருக்குது. ஆனால் இந்த சரித்திராகமம் யோசுவா டு எஸ்தர், அதுக்கப்புறம் என்னது சங்கீதாகமம், பிறகு பொய்டிக்கல் புக் அப்படின்னு அந்த எல்லாத்தையும் ஏசாயா வரைக்கும் உள்ள அத்தனையும் சேர்ந்து ஒன்றா கம்பைலேஷன் எதில் வருது அப்படின்னா சங்கீதாகமத்துக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் என்னது? தீர்க்க தரிசனம். இதுதான் பழைய ஏற்பாடு. ஆண்டவர் சொல்லார்,
என்னை குறித்து மோசையின் ஆகமத்திலும் சங்கீத ஆகமத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் எழுதியிருக்கிறதே. அப்போ சங்கீதத்தை ஏன் வாசிக்கணும்னா இட் இஸ் ஆல் ப்ராஃபஸிஸ். சங்கீதம் வந்து என்னது? கம்ப்ளீட்டாக தீர்க்க தரிசனம். 73 சங்கீதத்தை தாவீதே எழுதி முடிச்சிட்டான். இந்த 73 சங்கீதம் அவன் எழுதுறதுக்கு 13-14 வருஷம் அவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த பாடுகளில் தான் அவனுக்கு என்ன வந்துச்சுது? சங்கீதம் வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தின் காலத்தில் தான் தேவனை நல்லா ருசிக்க முடியும். பிரச்சனையில் தான் ஆண்டவருடைய மகிமையை நம்ம ருசிக்க முடியும், அவருடைய வல்லமையை நம்ம ருசிக்க முடியும். பிரச்சனையில் எல்லாம் சுமூகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு ஜெபம் ஓடாது, ஒரு இடம் ஓடாது, நம்ம வாட்டுக்கு எல்லாத்தையும் அப்படியே நேக்க அப்படி போய்கிட்டே இருப்போம். பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அப்போ தான் முழங்கால முடக்கும், அப்போ தான் தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, நான் இப்படி இருக்கனே, சரீரத்தில் ஒரு வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை. அப்போ தான் ஜெபங்கள் எல்லாமே நம்மளை வந்து நெருக்கிக்கிட்டு இருக்கோம். யாரை நோக்கி பார்ப்போம்? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸோ இந்த தாவீது வந்து மற்ற 73 சங்கீதங்களை எழுதியிருக்கிறான் அப்படின்னா அவ்வளவு பாடுகளின் அனுபவம் அவனுக்கு இருந்தது. இப்போ நம்மளை சில நேரங்களில் பாடுகளுக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, வியாதிக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறாருன்னா எதுக்கு? அவரை இறுக்கி பிடிக்கிறதுக்கு தான், அவரோட நெருங்கி வர்றதுக்கு தான். அல்லேலூயா. எந்த நிமிஷமும் ஆண்டவர் நம்மளை இணை பிரியாமல் இருக்கிறோம். அந்த இணை பிரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சங்கீதம் வரும், மற்றவங்களுக்கு என்ன வராது. முட்டில் பசி இருக்கிறவனுக்கு என்னங்க பசியை பற்றி தெரியும்? வயிறு பசி இருக்கிறவனுக்கு தான் ஆகாரம் என்ன, பசி என்ன, ருசி என்னன்னு அவனுக்கு தெரியும். முட்டில் பசி இருக்குது, பசிக்காமலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. இங்கே நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு வேணும்னாலே முழங்கால் போட்டு கத்தட்ட கேட்டால் தான் அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்கும். அந்த காலத்து ஊழியம் வந்து வல்லமையாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் நிறைந்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அன்றைக்கி இருந்த பாஸ்டர்மாக்கள்லாம் எனக்கு தெரியும், உடுத்துறதுக்கு 2 சேலைக்கு மேலே நல்ல சேலை கிடையாது அவங்களுக்கு. உடுமாத்துக்கு ஒரு 2 சேலை வச்சுருப்பாங்க வீட்டில் உடுத்துறதுக்கு. வெளியில் எங்கேயும் போனால் கெட்டதுக்கு ஒரு 2 வெள்ளை சேலை வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கலர் சேலை 2 வச்சுருப்பாங்க. ஒரு நாளும் புருஷனை பார்த்து உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் வந்தனே, எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தீங்களா, என் கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தீங்களா, என் பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பாஸ்டமாவது சண்டை போட்டதை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ பிறந்த நாள், கல்யாண நாள், அப்புறம் என்னது, இதுக்கெல்லாம் என்ன வந்துடணும்? சேலை வந்துடணும். வரலன்னா குறுக்க விட்டுட்டு கேட்பாங்க, உங்களை கல்யாணம் முடிச்சு என்னத்தை கண்டோம், எதுக்கு? ஒரு சேலைக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஆவியில் நிரம்பி சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமேன் ஆமேன். வராது, நம்ம சண்டை ஓடுதோம்ல. எனக்கு அந்த காலத்தில் அந்த காலத்தில் பட்டினி, பசி, ஏழ்மைக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் நிறைந்து ஊழியம் செய்துட்டு இன்னைக்கு இருக்கிறத பார்க்கும்போது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை, அக்செப்ட் பண்ணவும் முடியலை, ஒத்து போகவும் முடியலை. ஏன்னா அன்னைக்கு முழுக்க முழுக்க யாருடைய கண்ட்ரோலில் இருந்தோம். அதனால குறைவுகளை நம்ம பெருசாக எடுக்கலை. இப்படி தாங்க கர்த்தர் நம்மளை நடத்தினாரு அப்படின்னு நான் கணவன் மனைவி சந்தோஷமாக பேசிக்கிட்டு சமாதானத்தோடு அவங்க இல்லாததுலையும் ஏழ்மையிலையும் கஷ்டத்துலையும் சந்தோஷமாக வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு பொறிகடலையை தின்னுட்டு வயிற்றை நிரப்பிக்கிட்டு ஊழியத்தை செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் வைக்கலை. இந்த விளைவு என்ன தெரியுமா? we are losing. See, we are filling our stomachs but we are not filling our heart and soul. வயிற்றை நிரப்பிடுறோம், எதை நிரப்பலை? ஆத்துமாவை நிரப்பலை. நிரப்பப்பட வேண்டியது எது? ஆத்துமா. பரிசுத்த ஆவியானவர் ஆவியை நிரப்பணும், இருதயத்தை நிரப்பணும். இல்லைனாலும் சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம், வியாதியானாலும் சந்தோஷம், குறைவானாலும் சந்தோஷம், நிறைவானாலும் சந்தோஷம். எப்பொழுதும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னா எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் சந்தோஷமாக இருக்க ஒரு ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் ரெட்டிப்பாக நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் ஊழியத்தின் மேலே நமக்கு வந்து ஒரு கம்பீரம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா.
உங்க வீட்டில் ஒரு பக்கத்திலிருந்து நீங்க ஆவியில் நிரம்புகிற ஒரு சத்தம், ஒரு கந்தல் மறுபடியானக்கமா பிள்ளைகளோ மனைவி ஒரு பக்கம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதும், இந்த ஆவியானவருடைய சத்தம் எக்கோ, அதாவது எக்காலமிட்டு கொண்டு எதிரொலித்து கொண்டு இருக்குமானால் அந்த வீடு எவ்வளவு கம்பீரமாக இருக்கும், அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல தாங்க நம்முடைய தாட்ஸ் எல்லாம் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. சிந்தனைகளை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. நம்ம இஷ்டத்துக்கு அதை விடுறதில்லை ஆண்டவர். அல்லேலூயா. நினைச்சதெல்லாம் மனைவி பேச முடியாது, நினைச்சதெல்லாம் புருஷன் பேச முடியாது. எதுக்குள்ள வந்துருந்தோம்? ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருந்தோம். அப்ப எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை அளந்து பேசணுமோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாததை நம்ம பேச முடியாது. அல்லேலூயா. ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் பக்கத்தில் போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எதையாவது அனாவசியமாக பேச முடியுமா, சொல்ல முடியுமா? அந்த ஆவி நம்மளை அப்படி எரிச்சு கொண்ட மாதிரி கொண்டுடும். எதையாவது சும்மா சொல்லணும், கேலி பண்ணணும், அது எதையாவது ஒரு மேட்டரை சொல்லணும், அடுத்தவங்க குறை சொல்லணும் வந்தால் அங்கே ஆவியில் நிரம்பி தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நான் போயிட்டு வரேன் பாசுன்னு போயிடும். ஏன்னா அதுக்கு இணையாக கூட இருக்கிற ஆள் ஆவியில் நிரம்பினா தான் அங்கே ஒன்றா இருக்க முடியும். இல்லைனா கனம ஹர்ரியா கராதி அந்த அக்குலாதி அராக்கமா இணையாது. மாமிசம் இணையும், ஆனால் ஆவி இணையாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் மாமிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாமிசத்தில் செத்து தொலைக்கிறதுனால தான் சண்டை சச்சரவு வாக்குவாதம் எல்லாம் அது நிரம்பி போய்கிட்டு இருக்குதே. ஆவியின் நிறைவு இல்லாமல் போகுது. சண்டை போட்டவங்களால ஆவியில் அந்நிய பாஷை பேசி நிரம்ப முடியாது. இல்லையா? ஆவியில் நிரம்பினவங்களால சண்டை போட முடியாது, வாக்குவாதம் பண்ண முடியாது. ஏன்னா ஆவியில் நிரம்ப நிரம்ப நமக்கு என்ன லாபம் தெரியுமா? ஒன்று, தேவையில்லாததெல்லாம் டெலிட் பண்ணிகிட்டே இருப்பார் ஆவியானவர். அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஆவியில் எந்த அளவு ஆவியில் நிரம்புறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் முதிர்ச்சி அடைவீங்க. வளர்ச்சியும் முதிர்ச்சியும் நமக்குள்ளே வரும். அந்த வளர்ச்சியும் முதிர்ச்சியும் வரும்போது மரம் நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னா அது பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆவிக்குரிய கனி வேணும், ஆவிக்குரிய கனி வேணும், ஆவிக்குரிய கனி. எப்படி ஆவிக்குரிய கனி வேணும்? வரும். எப்படி வரும்? ஆவியில் நிரம்புறதில்ல, அந்நிய பாஷை பேசுறதில்ல, துதிக்கிறதில்ல. இன்றைக்கி ரொம்ப கிரிட்டிசிசம் எதை பற்றி இருக்குது? அந்நிய பாஷையை பற்றி, தசமத்தை பற்றி. இதுதான் கிரிட்டிசிசம். இன்னும் சிலர் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, அவங்கள பற்றி கிரிட்டிசிசம். அட யார் எப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க உனக்கு, நான் அதை நீ பேசினாலும் உனக்கு என்ன லாபம்? யூ ஆர் ஃபூலிங் யுவர் செல்ஃப். உன்னை நீயே முட்டாளாக்கி கொடுக்கிறாய். எவனும் எப்படியும் உடுத்திட்டு போகிறாங்க, எப்படியும் வாழ்ந்துட்டு போகிறாங்க. நாம் அதன்படி இல்லாமல் நம்மை காத்து கொண்டாலே நமக்கு பெரிய விஷயம். அவங்கள குறை சொல்கிறதுக்கு நமக்கு முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட குறையின் ஆவி கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறது நிறைவின் ஆவி, நமக்குள்ள பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. மினுக்கான வஸ்திரம் போட்டுக்கிட்டு வராங்களா, கழுதை போட்டு தொலையிட்டோம். நம்ம மினுக்கான வஸ்திரம் போடாமல் நம்மளை காத்துக்கிடணும். அல்லேலூயா. இதுக்கு தாங்க உங்களுடைய நட்பு ஆவிக்குள்ளே இருக்கணும். கணவனும் மனைவி ஆவிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிள்ளைகளும் ஆவிக்குள்ளே இருக்கணும். நம்ம சிநேகம் இருக்குது, யாருக்கிட்ட சிநேகம் பாராட்டுதமோ அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஆவி இருக்கணும். ஒரு மாம்சமானவனும் ஒரு ஆவிக்குரியவனும் இணைய முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். அதான் என்னது? ஆவி. அதுதான் அபிஷேகம். இந்த கடைசி காலத்தில் நோவாவை போல நீங்களும் நானும் தப்பணும்னா ஒன்றே ஒன்று, ஆவியின் நிறைவுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம தப்பிடலாம். எனக்கு அனாவசியமாக பேசுகிறதுக்கோ, அனாவசியமாக எதையும் நினைக்கிறதுக்கோ, அனாவசியமாக யாரும் என்கிட்ட வந்து பேசுறதுக்கோ எனக்கு நேரமே கிடையாது. இன்றைக்கி ராத்திரி போய் 11 மணிக்கு வீடு சேருவேன். 11:30 வீட்டுக்கு போவேன். காலையில் எழும்பி ராஜபாளையத்துக்கு ஓடணும், 8 மணிக்கு கிளம்பணும். அப்போ தான் 10 மணிக்கு அங்கே இருக்க முடியும். முடிஞ்சு வந்து அடுத்த நாளுக்கு ரெடியானால் அப்புறம் வியாழக்கிழமை ஆழ்வான் துளுக்கப்பட்டிக்கு போகணும். அதை முடிச்சுட்டு அந்த ரூட்டில் நேரங்க மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வரணும். வந்து முடிச்சுட்டு ராத்திரியாக வீடு ரிட்டர்ன் ஆகணும். வெள்ளிக்கிழமை உவாசச்சமாக பேசுறதுக்கு நேரம் இருக்கா? கதை அடிக்க நேரம் இருக்கா? கடையில் போய் நின்று டீ குடிக்க நேரம் இருக்கா? சொல்லுங்கள் பாபா, எதுக்கு நேரம் இருக்குது? சனிக்கிழமை ட்ரிவாண்ட்ரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, திங்கக்கிழமை காலையில் கொச்சி. என்ன இல்லை, ஷெடியூல் எப்படி இருக்குது? டைட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஷெடியூலை டைட்டாக வைக்காமல் சும்மா அங்கே போய் அந்த முச்சந்தியில் ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இங்கே இதெல்லாம் என்ன? நம்ம தெருவில் நின்று 2 ஊழியக்காரன் பேசினா என்ன பேசுவோம்? பக்திக்குரிய விஷயம் பேசுவோமா? என்னத்தை பேசுவோங்க?
சொல்லுங்கள். அந்த ஊழியக்காரர் அப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி, இதில் இப்படி வந்திருக்கு, அதில் அப்படி வந்திருக்கு. இதுதான், இந்த பேச்சு தான் நடக்கும். இதை நீங்கள் பேச பேச பக்தி விருத்தி இல்லாமல் போயிடும். பக்தி விருத்தி, உங்களோட ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா ஆவிக்குரிய காரியங்களை பேசுங்க. இந்த வசனத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அல்லது ஆவியின் நிறைவு, அல்லது யாராவது அந்த காலத்தில் உள்ள ஒரு சாட்சி. நம்ம 2-3 மாதத்துக்கு முன்னால் கொச்சு குஞ்சு அவருடைய சாட்சியை அனலைஸ் பண்ணோம் இல்லையா? அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம். அதை மாதிரி வந்து என்ன செய்யணும்? அவள் அந்த முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவனுடைய சாட்சியை இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கணும். கொஞ்சமாவது நமக்கு ஈரமும் வரும், நிறைவும் கிடைக்கும். அவங்கெல்லாம் எப்படி இந்த பாதையை கடந்து வந்தாங்க? அது மாதிரி உள்ள பரிசுத்தவனுடைய சாட்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. பாஸ்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு கொடுத்த மாதிரி அதை மாதிரி இன்னும் ஒரு சாட்சியம் கொண்டு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அவங்களுடைய லைஃப்பை நம்ம படிக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி துன்பத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க, எப்படி துன்பத்தை ஜெயித்தாங்க, அவங்க எப்படி ஆவியில் நிரம்புனாங்க, ஞான பாட்டு பாடினாங்க, கீர்த்தனை பாடல்களை பாடினாங்க, சங்கீதத்தை எப்படி பாடினாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அதெல்லாம் அந்த அனுபவங்களை கேட்கும்போது தான் அது மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் வேணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேப்போக்கா போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, ஆழத்துக்குள்ளே போகணும். அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அங்கே சொல்லியிருக்கு, இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருக்கு, ஸ்பீக்கிங் டு யுவர் செல்ஃப் இன் சாம்ஸ். அப்படின்னா நீ உனக்குள்ளேயே சங்கீதம் பாடு. உனக்குள்ளே என்ன பாடு? சங்கீதம் பாடு. And hymns and spiritual songs, singing and making melody in your heart to the Lord. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறது. உங்கள் இருதயத்திலேயே நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். இப்போ சிலருக்கு மற்றவங்க இருந்தால் தான் ஜெபம் வரும், சிலருக்கு அப்படி இல்லை, இருந்தாலும் வரும், இல்லாட்டில் வரும். அவங்க கர்த்தரை தூச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு நல்ல கல்ச்சரில், ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரில் கல்டிவேட் ஆகணும். அப்படின்னா இதை மாதிரி கூட்டத்தில் வந்து உட்காந்து நல்ல பரவசப்பட்டு கைதட்டி ஆவியில் நிரம்பினீங்கன்னா அந்த ஃபில்லிங்கே நம்ம இந்த மாதம் முழுதும் நம்மளை கொண்டு போயிடும். அடுத்து கொஞ்சம் குறையிறதுக்கு முன்னால் அடுத்த மாதம் வந்துருந்தோமா, அடுத்த மாதம் திரும்ப எகைன் ரீஃபில்லிங், திரும்பவும் நமக்கு என்ன வந்துடும்? இந்த நிறைவுங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை நிரம்பணும், திருப்தி அடையவே அடையாதீங்க. நான் வந்து எப்போ ஆவியானவர் என்னை நிறைக்கணும், நான் பேசிக்கிட்டு இருக்கையில் நிறைக்கிறாரோ, நான் பாட்டுக்கு எனக்கு முன்னால் இருக்கிறவங்க நிரம்புறாங்க நிரம்பலை, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என் பாட்டுக்கு கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் நான் கர்த்தரோடு இணங்கி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அது பெரிய ஆரவாரம், மகிழ்ச்சி. இந்த காலையில் ஆவியில் நிரம்புகிறோம், இப்போ ஆவியில் நிரம்புகிறோம், என் நாளைக்கு ஆவியில் நிரம்புவோம். அப்போ டெய்லி கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்புறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். பல பரிசுத்தவான்களை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அல்லேலூயா. பலருடைய அனுபவங்களை கேட்குறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆவியில் அப்படியே தீட்டப்பட்டு உப்புத்தாளை போட்டு எம்பரி பேப்பரை போட்டு தேய்க்க என்னாகும்? பாலிஷ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ ஐக்கியப்பட என்ன ஆயிரும்? நம்ம வந்து பாலிஷ் ஆகுமே வழியா நம்மள இருக்கிற தூரு வந்து அங்கே இருக்காது, தூர் போயிடும். ஐக்கியங்கிறது துரு எடுக்கிறது தான் ஐக்கியம், பாலிஷ் பண்ணுறது தான் ஐக்கியம். இப்போ நான்லாம் விருப்பத்தோடு நான் இந்த கூட்டங்களுக்கு வருவேன். போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கூட்டத்துக்கு வர்றது எப்படி வர்றோம்? விருப்பத்தோட, வில்லிங்னஸ், வைராக்கியம். ஒரு வைராக்கியத்தோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும், ஒரு வைராக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், ஆசையாக வரணும், ஆசையாக பிரசங்கம் பண்ணணும், ஆசையாக ஆவியில் நிரம்பணும். ஏன்னா நம்மளாம் ஆவியில் நிரம்பினோம்னா 2 செகண்டுக்கு மேலே கையும் வலிச்சிரும், வாயும் வலிச்சிரும், ஓடாது. அவர் நம்மளை நிரப்பும் போது நம்ம நிரம்பணும். அப்படின்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அது பாட்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது அங்கே வந்து நமக்கு வந்து டைம் லிமிட் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்காது, வாயும் வலிக்காது, அந்நிய பாஷை அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும், நவமான பாஷைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? டீ குடித்ததை விட, பிரியாணி சாப்பிட்டதை விட, பிரியாணி சாப்பிட்டா ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம், டீ குடித்தா 10 நிமிஷத்துக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் ஆவியில் நிரம்பினா அன்றைக்கி முழுவதும் நமக்கு கம்பீரமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை எப்படி எல்லா நேரத்திலையும் சோதரிக்க முடியும்னா அபிஷேகத்தில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் வந்து இன்பத்திலும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இழப்புகளிலையும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அல்லேலூயா. இடையில எனக்கு ஒரு பெரிய இழப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அது தேவனே அனுமதித்தார்.
அந்த இழப்பில் வந்து நான் சோர்ந்து போவேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் நினச்சான். அவன் மூஞ்சில் கரிய பூசக்கூடிய அளவுக்கு அதில் ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறைவை கொடுத்தார். எதனால் ஜெயிக்க முடிஞ்சு தெரியுமா? இந்த அபிஷேகத்தினால. அல்லேலூயா. எப்போவுமே இழப்பு, நமக்கு ஒரு பெரிய இழப்பு வரும்போது அந்த இழப்பில் வந்து அதை மெடிடேட் பண்ண ஆரம்பித்தோம்னா எந்திரிச்சிக்கிட முடியாது. அங்கே தான் மன அழுத்தம் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். எனக்கு பெரிய ஒரு கவலை என்ன அப்படின்னா, வேதம் தெரிந்த, வேதத்தை எடுத்து பகுத்து போதிக்கிறவர்கள் தங்களுடைய கடைசி காலங்களில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எதுக்குள்ளே போயிடுறாங்க? ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்களால என்ன செய்ய முடியலை? வெளியே வர முடியும். மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொட்டிடணும், இல்லை அது உங்களை அழுத்திடும். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இல்லைங்க, மனசுக்குள்ளே எதையுமே உள்ளே வச்சுக்கிட்டு முணங்கிக்கிட்டு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருக்கவே கூடாது. எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதை இன்னொருவரோடு ஷேர் பண்ணி இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தூக்கி வெளியே போட்டணும். உள்ளே என்ன செய்யக்கூடாது? நம்முடைய இருதயத்தில் வந்து என்ன இருக்கக்கூடாது? பாரம் இருக்க அது நம்ம அழுத்தும். அப்படி 1, 2, 3ன்னு அதுக்கு மேலே அடுக்கடுக்காக அது உள்ளே சேரும்போது என்ன ஆயிரும்னா, ஒரு நேரம் சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஃபங்காய் அப்படியே உட்காந்துரும்.